துவங்கியது. முதலிலே திரு உந்தியாரை நாம் சில வகுப்புகள் சிந்தித்து அதன் பின்னர் 2020க்கு செல்லலாம் என்பது நம்முடைய பாடத்திட்டம். 14 சாத்திர நூல்களும் பயில வேண்டும் என்று ஒரு மரபு இருந்தது. இன்றைய கால சூழலிலே எல்லோரும் ஒரு அவசர யுகத்துல இருக்கிறதுனால அது படிப்புலையும் நிக்குது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா 2 அல்லது 3 சாத்திர நூல்களை அவசரமா படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். எல்லாமே அப்படித்தானே இருக்குது. உணவு கூட பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னு ஆயிட்டு எல்லாமே அவசர யுகம். அதனால உண்மை விளக்கம், திருவருள் பயன் 2 நூல் முதல்ல படிக்கணும், சிவஞான போதம் படிக்கணும், நான் சவிஸ்தானம் படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிங்கிற மாதிரி வேகமா ஓடுறோம். நீங்க சாத்திரம் பயில்வதனுடைய நோக்கமே அல்லது சாத்திரம் தருகின்ற பாடமே என்ன என்று சொன்னால் பரபரக்க வேண்டாம் என்பதுதான். அந்த பரபரக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பாடத்தையே பரபரக்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பப்பர வீற்றிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்தார் அவர் பலரும்னு தான் திருப்பள்ளி. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்கிறார் சிவபோகசாமி. அதனால இந்த பாடங்கள்லாம் எப்படி கேட்க வேண்டிய பாடங்கள்னாரு ரொம்ப நிதானமா ஏன் என்று சொன்னால் இதை கேட்பதோடு நிற்காது. இந்த பாடம் கேட்பது என்பது முதல் படிநிலை தான். அதற்கு அப்புறம்தான் கேட்டவாறே சிந்தித்தலும், மீள மீள சிந்திப்பதினாலேதான் அதில் ஒரு தெளிவும், அந்த தெளிவு கைகூடினால்தான் நெட்டை கூடுதல் என்பது முடியும் என்பதெல்லாம் பின்னாடி அனுபவத்துல சொல்லி வச்சாங்க. இதை சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் அனுபவ நிலையிலிருந்து பேசினார்கள், கேட்கக்கூடிய மாணவர்களும் அந்த நிலையில இருந்தார். அதனாலதான் உண்மை விளக்கம் சாத்திரம் சோம்பொழுதே ஆரம்பிக்கும் எப்படி சொன்னார்? பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாயினார். அப்போ பொய்யை எங்களுக்கு பொய் என்று காட்டினதோடு மட்டுமல்லாமல் அந்த பொய்யை எங்களிலிருந்து அகற்றக்கூடிய அப்படின்னா அது ஞான நிலையில இருக்கிற ஆசிரியருக்கு தான் முடியும். ஞானாசிரியரால் தான் ஏனைய பெருமக்கள் அதை செய்ய முடியாது. அதனால மெய்கண்டார் எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு ஞானாசிரியராக பார்க்கிறார். அதனாலதான் செய்தி எப்படி சொல்றார்? பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாயின்னு ஞானாசிரியரா பார்க்கிறார். அவரும் பாருங்க தன்னுடைய மாணவருடைய நிலைப்பாடை எப்படி உயர்வா வச்சு பார்க்கணும்னா மாணவர்கள் இப்படி இருந்ததுனால அதை சொல்றார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உன் தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வாவுக்கு. அப்போ மாணவரும் பாத்தீங்கன்னா சரிகிறேன் தாண்டி யோகத்துல உயர்ந்த நிலையில மாணவரும் இருக்கிறார். இப்படி அப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரொம்ப இது மேலான பாடம் என்பதனையும் இது உணர வேண்டிய பாடம் என்பதனையும் இது பெருமான் நமக்கு அருளி செய்த நூல்கள் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டு பக்தி சிரத்தையோடு படிச்சோம். அதனால அப்படி இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றோம், கொஞ்சம் வேகமாக செய்யறோம். ஆனா அப்படி வேகமாக போகிற இந்த உலகத்திலையும் கூட 14 சாத்திரங்கள்ல பொதுவா வகுப்புகள் நடத்தக்கூடிய ஒரு 3-4 சாத்திரங்களையும் தாண்டி சில சாத்திரங்களை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் காஞ்சிபுரம் நிர்வாகத்திற்கு. அதனாலதான் ஒரு பெரிய சிறப்பு இந்த திருவுந்தியார் 2020 நூல்கள்லாம். இங்க 1-2 மாணவர்கள் இந்த இதுல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொன்னால் வயதிலே பெரியவர்கள், என்னை விட பெரியவர்கள் அவர்கள்லாம் என்னோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த வகுப்பில் சேர்ந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் திருவுந்தியாரை பாடமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா எங்களுக்கு கிடைக்கல. 2020 பாடமா எங்கேயும் பெருசா வகுப்புகள் நடக்கல, அதனால நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்பு, வணக்கம். அந்த வகையிலே திருவுந்தியார் என்கின்ற சாத்திர நூல் நான் போன முறையே சொன்னோம். 14 சாத்திர நூல்களில் காலத்தால் முற்பட்ட நூல் இது. அதற்கு முன்னையே ஞானாமிர்தம் போன்ற நூல்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பின்னூட்ட படிவத்துல கூட ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. இப்ப இதற்கு மூல நூல் எது என்றெல்லாம் அதற்கு சிலர் ஒவ்வொரு மாதிரி பதில் எழுதியிருந்தார்கள். பொதுவா இதற்கு மூல நூல் எதுவும் இல்லை என்று சொல்வதை விட சரியான அல்லது ஒரு மரபு ரீதியான விளக்கம் ஆகமங்கள் தான் இதற்கு. வேத ஆகமங்களை அருளி செய்த பெருமான் என்று சொன்னால் சிவ ஆகமங்கள் சித்தாந்தமாகும் என்று சித்தியார் பின்னாடி சொல்லுது. அதனால சிவ ஆகமங்கள்லாம் தான் நமக்கு மூல நூல்கள். வேதம் ஆகமம் எல்லாம் சுவாமி நமக்காக பண்ணி கொடுத்தது. அதனால அது ஆகமங்கள் இதனுடைய முதல் நூல் என்று சொல்லிக் கொள்ளலாம்.
அதே போல காலத்தை பற்றி ஒரு குறிப்பு வரும்பொழுது ஒரு அன்பர் ஒரு ஐயம் எழுப்பியிருந்தார்கள். அது 1118 என்று சுந்தரமூர்த்தி ஐயா பதிப்பிலே இருக்குன்னு சொன்னார்கள். ஆமா, ஐயாவுடைய பதிப்புலதான் அது 1118ன்னு ஒரு குறிப்பும் இருக்கு. ரெண்டாவது, அவர் வடநாட்டிலே இருந்து இங்க ராமேஸ்வரம் நோக்கி வந்தவர் மீண்டும் ஆளுடைய நாயனாரை சந்தித்த பின்னர் அவருக்கு உபதேசம் எல்லாம் செய்து திருவந்தியார் பாடம் கொடுத்துட்டு அவர் வடநாட்டுக்கு போயிட்டார் என்றும் ஒரு குறிப்பு என்னும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்புகள் வேற எங்கேயும் பெருசா இல்லை. இப்படி எல்லாம் அங்காங்கு சில குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஆயினும் கூட பொது அளவிலே இது நூல் செய்யப்பட்ட ஆண்டு என்று சொன்னால் 1147 என்பதுதான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 30 ஆண்டுகள் வித்தியாசத்துல வருதுன்னு வச்சுங்களேன். 1118 அல்லது 1147 இதுல எது சரி. ஏன்னா பின்னாடி திருக்களிற்றுப்படியா சொல்லும்பொழுது 1177ன்னு ஒரு குறிப்பு வருது பின்னாடி. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, இந்த பின்னூட்ட படிவத்துல அன்பர்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு பதிவு செய்ததும் அவர்கள் எழுப்பிய சில ஐயங்களை எல்லாம் அதெல்லாம் கூட நம்முடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அதற்கு பதிலும் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை சொல்லி, இந்த நூல் துவங்கிய போன வகுப்பிலேயே நம்ம நூல் ஆசிரியர், நூல் அமைந்த விதம், நூலுக்குரிய உரையாசிரியர்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிமுகம் செய்துதான். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர நூல் ஆரம்பிச்சோம். ஞான ஒரு முதல் பாட்டே அப்படிதான் வந்து ஆரம்பிக்கிறேன். இது நான் முதலே சொன்னது போல பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன் என்கின்ற அந்த வரையறையில வச்சு பேசப்பட்ட நூல் இல்லை. அது மெய்கண்டார் தான் அந்த வரையறை ஆரம்பிக்கிறார். அதனால இங்க வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட முதல்ல எடுத்த உடனே சாதனத்துலதான் ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, இது சிறப்பு இயல்புகளை பேசுகிற நூல் என்ற ஒரு குறிப்பு கூட உண்டு. அதனால இது வந்து ரொம்ப உயர்ந்த நடையிலே நுட்பமாக பேசப்படுகின்ற நூல். அகலமாய் யாரும் அறிவு அரிது, யாரும் அறிவு அரிது. முதல்ல எடுத்தோடனே அப்படிதான் சொல்றாரு. உருவமாய் இருக்கின்ற அந்த பெருமானை யாரும் அறிவறினார். யாரும்னா இன்னும் அவனை சென்று அடைய வேண்டி இருக்கின்ற ஆன்மாக்களும் அல்ல, மட்டுமல்ல, அவனை சென்றடைந்த ஆன்மாக்களும் கூட முழுமையாக அவனை அறிந்தபாடில்லை. அதுதான் அவனுடைய ஒரு சிறப்பு இயல்பும் கூட. கூடவே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட கேட்ட பொழுது கூட அவர் என்ன சொல்லிட்டார்? இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாய் அம்மா, அப்படிதானே சொல்ற. பொன்னும் மெய்ப்பொருள் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாய் அம்மான்கிறார். அப்படின்னா அவன் இன்ன தன்மைன்னு என்று எதுலையும் போய் மாணிக்கவாசகரும் திருப்பள்ளியில் செல்ல அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு, அப்படிதான் சொல்ற. அதனால அந்த செய்தியை அங்கு சொல்லும் பொழுது, அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வரனர். அப்படி அகலமாய் யாரும் அறிவெரிதாய் இருக்கின்ற அந்த பொருள் எப்படி வந்தது என்று சொன்னார்? சகலமாய்ன உருவம் தாங்கி, உருவம் தாங்கி என்று சொன்னால் மானுட சட்டை தாங்கி குருநாதராய் வந்த கோலம். பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி என்றுதான் வந்து திருவூர் பெண் சாத்திரம். அதனால அவன் ஆன்மாக்களுக்கு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற காலத்து மதம் பிடித்த யானையை பிடிப்பதற்கு ஒரு பழகிய யானையை கூட்டி சொல்வது போல பார்வை விலங்கு என்று பெயர். அதுபோல நாம் இந்த உலகத்திலே பழகிய குருநாதருடைய வடிவிலே வந்து அவர்கள் மூலமாக அதிர்ப்பித்து நின்று மானுட சட்டை தாங்கி வருகிறான் பெருமான் என்பதுதான் அது சொல்ற. அது எப்போது வருவான் அதை சொல்றார். தவத்தினில் உணர்த்த சூத்திரம். தவம் செய்தா வருவான். அப்ப தவம்னா என்ன? அதையும் சொன்னார். சரியகிரிய யோகம். சரியகிரிய யோகம் எல்லாம் முறையாக செய்கின்ற ஆன்மாக்கள் அவர்களுக்கு அவன் வருவான். அப்ப சரியகிரிய யோகம் செய்தா என்ன கிடைக்கும்னாரு? இருவினை ஒப்பை நோக்கி வருவோம். அந்த இருவினை ஒப்பு வந்தா சுவாமி வரும். இப்படி சொல்றார். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொள்ளல் திருவள்ளுவர் பெண் சாமி. நீடும் இருவினைகள் இது யாரும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருந்து பலகாலமா வந்து கொண்டிருக்கின்ற இந்த இருவினைகள் நேராக நேராதல். அப்ப இருவினை ஒப்பு வரும் பொழுது சுவாமி வருகிறான். என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன் பண்ண சத்குரு தரிசனம்ல திருக்கழுக்குன்ற பதியத்துல. அப்ப என் வினை ஒத்த பின்ன இருவினை ஒப்பு வரும் பொழுது சுவாமி குருநாதராய் வருகிறான். வந்து என்ன சார் செய்வான்னாரு?
உபதேசம் செய்வான். அந்த உபதேசம் செய்வாங்கிறது எப்படி சொன்னார் பாருங்க. அவன் உணர்த்துவான். சொல்றது வேறு, உணர்த்துறது வேறு. சொன்னா நம்ம கேட்போம், கேட்காம போயிடுவோம், அல்லது கேட்டு மனசுல பதியும், பதியாம போயிடும். பதியும் சில நேரம், ஆனா எடுத்துக்கிடுவோம், எடுக்காம போயிடும். இதெல்லாம் படிநிலை. ஆனா உணர்த்துதல் அப்படின்னா நினைச்சது நம்ம இந்த எண்ணம் நம்ம மனசிலே நாம் அதை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னாலும் அதுலயே தானே நிற்போம் நம்ம. அதுதான் அவன் குருநாதரா செய்யற வேலை. அதுதான் சொல்ற. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தனர், உணர்த்துவான். இந்த உலகம் பொய் என்பதனை உணர்த்துவான். உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அதனால நாம அதை விடுவதற்கு அவன் துணையாய் இருப்பான் என்றெல்லாம் அந்த அப்ப சகலமாய் வந்தது என்னெல்லாம் செய்யும். ஏன் அவனே வரணும்? அது இதுக்கு வேற ஆட்கள் அனுப்பக்கூடாதான்னாரு. அது அவனே தான் வரணும். ஏன் என்று சொன்னால் அவன்தான் நம்ம கூடயே உள்ளே இருக்கிறான். அதனால இந்த ஆணவம் என்கின்ற நோய் நம்மை எவ்வாறு தாக்குகிறது என்பதெல்லாம் அவனே அறிவான். வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாருக்கு தெரியும்னா வீட்டுல கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரோட்ல இருக்கிறவங்க பக்கத்துல அவங்களுக்கு எல்லாமா தெரியும் இல்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மறுநாள் டாக்டர்கிட்ட கூட்டு போற அந்த அம்மாவோ பாட்டியோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, அந்த நோய் நேத்து எப்படி எல்லாம் இந்த குழந்தையை தூங்க விடாம பண்ணுச்சு, அது மூக்கடைச்சது, அது வாந்தி எடுத்தது, அது அப்படின்னு அது அந்த நோயினுடைய தாக்கத்தை எல்லாம் டாக்டர்கிட்ட அவங்கதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் கூடயே இருக்க, அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருக்கிற அந்த நோய்க்கு கூடயே இருக்கிறது அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ. உள்ளெல்லாம் இருக்கு ஆணவங்கிற நோய். அங்க யார் இருக்கான்னாரு, சுவாமி தான் கூடயே இருக்கு, அவனுக்கு தான் தெரியும். அதனால அவன் தான் நிக்க. அகத்தூறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான் திருவள்ளுவர். அதனால அப்படி உள்ளின்று சுவாமி நம்ம எல்லாத்தையும் அறிகிறதுனால இன்னொன்னு இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் அவன்தான். அதனால பாசத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டுவது யாரால முடியும்னா ஏற்கனவே அந்த பாசத்தினால் கட்டுள்ளாத அவனால்தான் முடியும். இதெல்லாம் சகலமாய் வந்தது என்று தொடருக்குள்ள உள்ள செய்திகள் உழவு. அவனே வருகிறான், எப்பொழுது வருகிறான், யாருக்கு வருகிறான், என்ன செய்கிறான், எல்லாம் அந்த இதுக்குள்ள வந்துருச்சு. சகலமாய் வந்தது என்று உந்தி வர, தானாக தந்தது என்று உந்தி வரன்னாரு. அவன் வருவதில் 2 செய்தி அன்னைக்கு சொன்னோம். ஒண்ணு தானாக தந்ததுன்னாரு. அப்படின்னா அவன் வருவது என்பது யாரோ ஒருத்தருடைய கட்டாயத்தினாலே அவன் வருவதில்லை. அப்படியெல்லாம் அவனால யாராலும் கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்ப அவன் வருகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய பெரிய கருணை கொடை. அது அவனே வருகிறான். ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக அவனாகவே இறங்கி வருகின்ற பெரிய கருணை. அதான் கருணை, பெரிய கருணை. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகிங்கிறார் இல்லையா சுவாமிதான். அதனால உருவமே முழுக்க முழுக்க கருணை. ஆனால் அப்படி கருணையினால் அவன் அவனாக வருகிறான். தான் தானாக வந்ததுன்னு ஒரு பொருள் ஆங்காங்கு திருவாசகத்தையும் சொல்லுது. அனையோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உடம்பு உண்டு. ஆனால் அவன் தானே வருகிறான். அது ஒரு பெரிய கருணை. இன்னொரு நுட்பமும் அதுல வச்சாங்க அந்த வார்த்தைக்குள்ள. தானாக தந்ததுன்னு சொன்னால் தான் ஆகுமாறு, தான சிவம், அந்த சிவமாம் தன்மையை நாம் பெறுமாறு செய்தல். அதுதான் பெருமானோடு ஒன்றாய் நாம் தானாய் வேறாய் உடனானிடம் விழிமிழலையே என்று ஞானசம்பந்த தேவா 8 கேள்விகளை மனவாச முனதார் உண்மை விளக்கத்துல வைக்கும் பொழுது 8வது கேள்வி என்னன்னா தான் ஏது என்பதுதான் கேள்வி. எல்லாருக்கும் தெரியும். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து. கடைசி கேள்வி தான் ஏது தேசிகரே சாற்று. தானாகுதல். அப்ப அவனை அடைந்து அவனாகின்ற அப்படின்னா சிவமாம் தன்மை பெற்று முக்தி என்பத்தை அந்த நிலையை தருவான்கிற இது சூத்திரம் சொல்லிச்சு. பின்னாடி மெய்கண்டார் சொன்னார். விட்டு அவன் குருநாதராய் தவத்திலே நமக்கு உணர்த்தி இந்த உலக இன்பங்களை விட்டு நாம் விட்டு அப்புறம் என்ன ஒண்ணாரு அந்நியமின்மையன், அவன் வேற நாம வேற இல்லாம அவனோடு கலந்து எங்க போவோம்னாரு அரண்கடல் செல்லுமே. அதான் முக்கியம். அரண்கடல் செல்தல், அவனுடைய திருவடியை சென்று அடைந்து அந்த பேரின்பத்தை அனுபவித்தல், அரண்கடல் செல்தல். அதுதான் சொல்ற. அதைத்தான் இங்க இந்த ஒரு வரிக்குள்ள இவ்வளவு வார்த்தை வச்சார். தானாக தந்தது என்று உந்தி பெறணும். அவ்வளவு செய்தி அது உள்ள
அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீவர தானாக தந்ததென்று உந்தீவர. அப்படியெல்லாம் அவன் செய்யணும். செய்யற காலத்தும் நமக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம அடுத்த பாட்டுல போட்டாரு. பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனே உந்தீவர ஒரு பொருளாலே என்று உந்தீவர. பழக்கம் தவிர பழகுவதன்றி அப்படின்னா யாருக்கும் அறிய முடியாத அந்த பொருளே அருள்பாலித்த பின்னரும் நாம் எப்படி இருக்கிறோம்? இதுகாரும் பழகி வந்த இந்த உலகில் இன்பங்கள், இந்த உலகில் தொடர்புகள், இதுல இருந்து இப்ப நம்ம வெளிவர முடியாமல் உழப்புவது என்பனர். உழப்புவது அப்படின்னா இதுல இருந்து வெளிவர முடியாமல் இதனால் பழகிய இந்த வாசத்தினாலே இதிலேயே சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப விட வேண்டிய பொருள் இது, பெற வேண்டிய பொருள் அது என்று தெரிந்தும் கூட இதனால் பழகிய பழக்க வாசத்தினாலே இந்த பொருளை விட முடியாமல், அதனால அந்த பொருளை பெறாமல் இங்கே உழப்பிக் கொண்டு, அதுதான் உழப்பது என்பனே உந்தி பெறன்னு. பெண்ணே என்பது பெண்ணேன்னு ஒரு பொருள். ஏன்னா இது பாடுறதெல்லாம் மகளிர் தான் ஒரு துக்கத்தை விளையாடுகிறார்கள். அதனால பெண்ணேன்னு ஒரு பெண் இன்னொருத்தர் சொல்ற மாதிரியும் பொருள். இன்னொரு பொருள் என் பெண்ணே என்பது ஆன்மாவை சொல்வதாகவும் ஒரு பொருள். அதனால என் பெண்ணே என்பது ஆன்மாவை சொல்வது போல. போன முறையே சொன்னோம், ஆன்மா என்பது பெண்ணாக உருவிப்பதற்கு காரணம் ஆன்மா தனித்து நிற்பதில்லை. இதெல்லாம் போன வகுப்புல சொன்னோம். அதனால உழப்பது என்பனை உந்தி பெற ஒரு பொருளாலே உந்தி பெற. அதுக்கும் 2 உரை வச்சாங்க பெரியவங்க. ஒரு பொருளாலே என்பது அந்த பொருள் என்பது பெருமானே ஒரு பொருள். ஏன்னா அவனே குருநாதராய் உபதேசம் செஞ்சு நம்மை அவ்வாறு அழைத்து சென்றான். அதனால அந்த ஒரு பொருளாலே என்பது பெருமானே பொருள். இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, அவன் தருகின்ற உபதேசம் என்று எழுதினான். அதை நமக்கு அந்த மாற்றத்தை தர இருப்பது, தரும் வல்லமை உடையது அவனுடைய உபதேசம், குருநாதருடைய உபதேசம். அதனால ஏன்னா அந்த உபதேசம் கிடைக்கிற வரைக்கும் இந்த உழப்புதெல்லாம். உபதேசம் கிடைச்சிட்டுன்னா அதெல்லாம் இந்த தெளிவு கிடைச்சது. குருவருள் இருந்தா அந்த தெளிவு கிடைக்கும். 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம்னர் சோபோசார். அப்ப பெரிய ஆகமங்கள்லாம் படிச்சு அதன்படி இதெல்லாம் நின்னு பெரிய தவம் சித்தி இதெல்லாம் பண்ணா கூட குருநாதருடைய அருள் இல்லைன்னா தெளிவில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெளிவு வரணும்னா குருநாதருடைய அருள் வேணும். அந்த ஒரு பொருளாலே எது குருநாதருடைய உபதேசத்தால். இந்த ஒரு பொருள் என்பதனை மாணிக்கவாசர் மன்னை என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் என்பார். ஒரு வார்த்தை என்பர் குருநாதர் சொன்னா அவ்வளவுதான். உபதேசம் தான் குருநாதருடைய சிறப்பு. அதனால ஒரு பொருளாலே என்று உந்தி பெறன்னா அது குருநாதருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்பது என்பனை உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற என்று 2வது பாட்டு. இன்னைக்கு இதை 2 நம்ம ஏற்கனவே சிந்திச்ச பகுதியில் நினைவூறுவதற்காகவும் தொடர்பு படுத்துவதற்காகவும் சொன்னோம். இப்ப 3வது அந்த பொருள், அதையே கை கொண்டு செய்ய வேண்டிய செயல். அதுதான் அடுத்து சொல்றார். இறப்பு நீங்கணும்னா என்ன செய்யணும்னா, பிறவிதான் பெரிய துன்பம், பிறவிதான் பெரிய துன்பம்ங்கிறோம், பிறவி வேண்டாங்கிறோம். திணை துணை ஏனும் பொறையன் துயர் ஆக்கையின் தின்வலை ஏங்கிறார் மாணிக்கவாசர். அதனால இந்த பிறவி பெரிய துன்பம்லாம் நினைக்கிறோம். அப்ப இந்த பிறவி வேண்டான்னா பிறவில இருந்து வர்றதுக்கு என்ன, வெளிவருவதற்கு என்ன செய்யணும், அதற்கு என்ன வாயம் அதை சொல்ற. கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெற. கண்டத்தை கொண்டு இந்த கர்மம் முடித்தவர்னர். கண்டத்தைனா கண்டதை அப்படின்னு போல சகலமாய் முதல் பாட்டுல சொன்ன மாதிரி உருவம் தாங்கி குருநாதராய் வந்த அந்த கோலத்தை கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே. ஆனந்தமாலை இந்த திருவாசகத்தை கையில வச்சுக்கிட்டோம்னாலே இந்த சாத்திரங்கள் எங்கனெங்கன என்னென்ன வேணுமோ எல்லாம் புரியறதுக்கு அது உதவியா இருக்கும். அடிக்கடி நம்ம சொல்றது அதுதான். சாத்திரத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா திருமுறைகள் கூட கையிலேயே வச்சுக்கணும். திருமுறைகள் நல்லா அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, சாத்திரம் தெரியும். அதனாலதான் 2மே படிக்க வேண்டியது.
திருமுறைகள்ல சில இடங்கள்ல பொருள் இப்படியெல்லாம் பொருள் இருக்கா சார் அப்படின்னு பெரிய அனுபவிக்கணும்னா அதுக்கு சித்தாந்த சாத்திரம் தெரியும். சாத்திரத்துல சில இடங்கள் எல்லாம் இந்த இடம் தான் சார் புரியவே இல்லை, அப்படி ரொம்ப நுட்பமா இருக்கு சார் அப்படின்னா திருமுறை அப்படியே போற போக்கில் நமக்கு உதவி பண்ணிட்டு போயிடும். ஆனால அவன் உருவம் தாங்கி வந்து நின்று அப்படின்னு அது நம்ம தனம் படிக்கிற பாட்டு. சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை. அந்த கோலம் என்னன்னாரு? குருநாதராய் வந்த கோலம். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுந்து வினைகடிந்த வேதியனை. அந்த வேதிய கோலம் எங்கே சார்? நான் திருப்பி நடந்து சொல்ல. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்து வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் சொல்ற. அப்ப அந்த வேதியனாய் வந்த கோலம், அதனால குருநாதராய் வந்த கோலம் அந்த அததான் அந்த இங்க சொல்றார். கண்டத்தை கொண்டு அப்படின்னா அதை பார்த்த அதை கொண்டு, கண்ட அதை கொண்டு, எதை? குருநாதராய் பார்த்த அந்த உருவம், அதைத்தான் நம்ம பிடித்துக் கொள்ளணுங்கிற கொண்டு கர்மம் முடித்தவர்னாரு. கர்மம்னா நம்முடைய வினைகள். இந்த வினைகள் எல்லாம் கர்மம். குருநாதருடைய உபதேசம் பெற்றவர்களுக்கு என்ன ஆகும்னாரு? வினை தொடர்பு அதன் பின்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நுட்பமான இடம். இந்த வினைகள் எல்லாம் பிறவிக்கு காரணம், வினைகள் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறது. வினைகளை பத்தி நிறைய நம்ம படிக்கிறோம். பொதுவா சைவ சித்தாந்தம் பயில ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சந்தேகம் வருதே. கடவுளை பத்தி சந்தேகம்லாம் யாருக்கும் பெருசா வர்றதில்லை. ஏன்னா இருக்கிறார், ரைட்டு, நானும் ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். உயிரை பற்றிய பெரிய சந்தேகம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுதான் இந்த உடம்புல இருக்கு, ஒரு நாள் போகுது, ஷேர் ரைட்டு போதும், அவ்வளவுதான். ஆணவமலம், ஆமா அது என்னமோ செருக்குங்கிறாங்க, ரொம்ப துன்பத்துக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வினைன்னு ஒண்ணு சொல்லும் பொழுதுதான் அது எப்ப வருது, எப்படி வருது, அந்த வினையினால நான் இப்படி செய்யறேனா இல்ல நான் இப்படி செய்யறதுனால வினை வருதா? இங்கேயே பெரிய அடிப்படையே சந்தேகம். ஏன் சார் நான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்றேன்னா அது இந்த வினையினால நான் இந்த தப்பு பண்ணனா இல்ல இந்த தப்பு பண்ணதுனால வினை வருதா? சரி, இந்த வினையெல்லாம் அப்ப இது எங்க போய் பதிவாகுது? இது யார் இதுக்கு பலன் தாரா? அப்புறம் என்னமோன்னு சொல்றாங்க, இந்த வினை இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி இருக்கணும். இந்த பிறவி எப்படி வந்ததுங்கிறதே வினை வைத்தால் தாங்கிறாங்க. இருக்கிற உலகத்துல இருக்கிற இவ்வளவு உயிர்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி பிறந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பாரபட்சம் இல்லாத இறைவன் தான். ஆனா அவன் என்ன பண்றான்னா அது வினைக்கு தக்கன பாரபட்சம் இல்லாம எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப ஏதோ கொஞ்சம் நல்ல வினை செய்ய போய் தான் மானுட பிரிவே கிடைச்சிருக்கு. இல்லைன்னா அந்த பிரிவே கிடைச்சிருக்காது. அந்த மானுட பிறவியிலையும் ஏதோ ஒரு மாதிரி தமிழ் பயில்கின்ற, சைவம் பயில்கின்ற அந்த மாதிரி ஒரு இடத்துல திருநீர் பூசுற இடத்துல உட்கார்ந்துருப்பான். அந்த பயில ஒரு சிறப்பு. இப்படி இந்த வாய்ப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கல. அப்ப சுவாமி தானே பாரபட்சம் இல்லாம அவன் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுத்திருக்க வேண்டிதானே பொழுதுதான் சொல்றாங்க. இல்ல அது அவன் வினைக்கு தக்கனதான் கொடுப்பான். அப்ப வினையினை எங்க இருந்து வந்தது? ரெண்டாவது, இந்த வினை இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டுங்கிறாங்க. ஆணையின் இருவினையன் போக்குவரவு புரியங்கிற சுத்தம். கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்லங்கிறார் சித்தியார். அப்ப இந்த உயிர்கள் வினையினாலதான் இந்த பிறவியெல்லாம் அனுபவிக்குது. அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். சோபோசர் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்றை இருவினையால் நிச்சயித்து போற்றி போருடைய சொல்லு. அப்ப இந்த பிறவிங்கிறது என்னன்னு என்ன மாதிரி பிறவின்னு முடிவு பண்ணி நம்ம முடிவு பண்ணல. கண்டிப்பா நம்ம என்ன மனு போட்டா வந்தோம் அடுத்த பிறவியில் அடியனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிறவி தருமாறு கேட்டா வந்தோம் இல்ல. ஆனால இது நம்மளா கேட்டு வரல, அதுவா வந்தது. சரி, அதுவும் வந்ததும் எப்படி வந்தது? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிறவி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஏன்னா படிக்கிறதெல்லாம் பிறவி விட்டு வெளியே வரணும்னு சொல்றோம். ஆனா பிறவி வந்துகிட்டே இருக்க அப்படின்னு இது எப்போ நாள் இருந்தாரு? வினை இருக்கிற வரைக்கும். சரி, எப்படி இந்த வினை வருது? இது எங்க போய் உட்கார்ந்து இருக்குது? இதெல்லாம் ஒரு மாச்சு விடுவோம், ஒரு ஓரமா இருக்கட்டும். கேள்வி இப்ப அடிப்படையே இப்ப என்ன தேவைன்னா அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது? எனக்கு இருக்கிற வினையெல்லாம் எப்படி நீங்கும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த மாத்திரையை 3 times a day 1 week போட்டீங்கன்னா வினை நீங்கிரும்னா உடனே கடையில வாங்கி இல்ல டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி கடையில வாங்கி போட்டுடலாம். அப்படிலாம் இல்ல. அப்ப இந்த வினை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது சொல்ற சொன்னார், வழிபாடு செய்ய வினை நீங்கும்.
நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேட்களத்துள்ளுரை துன்றுபொற்சடையானை தொழுமினேனர். இல்லைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவேட்களம், அங்க கோயில்ல பெருமான நீங்க ஒரு தடவை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வினையெல்லாம் போகும் சொல்ற அப்பர் சமையல் நம்ம காட்டினது. நன்று நாள்தோறும் நம் வினை போயரும், வினை போயிரும், என்ன செய்யணும்னாரு திருவேட்களத்து பெருமானை வழிபாடு. சரி சார், அது பண்ணா அது எப்படி நான் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் எப்படி வரும்? வழிபாடு செஞ்சாலும் எப்படி வருமுறை என்ன சொல்ற, குருநாதராய் சுவாமி எழுந்தருளி வந்து ஞானாசிரியனாய் வந்து அவன் நமக்கு தீட்சை தரும் பொழுது, அவன் ஞானாசிரியனாய் வந்து தர்ற தீட்சைன்னு சொன்னா சமயம் கிடையாது, உயர்ந்த நிலை நிர்வாண தீட்சை தரும் பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாம் இதுகாரும் சேர்த்து வைத்திருக்கின்ற மொத்த வினை கூட்டமாகிய சஞ்சித வினையை அவன் தள்ளுபடி செய்கிறான். எல்லாரும் சைவசித்தாந்தம் படிச்சிருக்கோம், அடிப்படை தாழ்லாம் படிச்சிருக்கிறோம், அதனால நான் ரொம்ப உள்ள போல சஞ்சிதம் பிரார்த்தம் ஆகமம் அதெல்லாம் சொல்லல, இப்ப தெரியும் எல்லாரும் சஞ்சிதம். ஆனால் அந்த சஞ்சித வினை நீக்கம் எப்ப நடக்கும்னாரு, சுவாமி ஞானாசிரியனாய் எழுந்தருள் என்று உபதேசம் செய்து, அதுதான் கண்டதை கொண்டு. அப்ப அந்த சஞ்சிதம் நீங்குது, இந்த பிராரத்தம் உடலூழாய் கழிகிறது, பெருமானே குருநாதராய் வந்து அவனை வழிபாடு செய்கின்ற அந்த நிலையிலே நாம் இருக்க அவனுடைய அருளினால் ஆகாமியமாகிய ஏறு வினைகளும் வாராது, அவைகளும் வாரா. என்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் சொல்லிட்டார் திருவள்ளுவர். இந்த சாத்திரம் புரியறதுக்கெல்லாம் ஒரு பக்கம் திருவாசம் கையில வச்ச மாதிரி இன்னொரு பக்கம் திருவருள் பயனை கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா ரொம்ப நுட்பமான நூல்லாம் செஞ்சவர் உமாபதிசிவாச்சாரியார், ரொம்ப கருணை நம்ம மேல. உயர்ந்த நடையில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக என்ன பண்ணார்னா, சிவப்பிரகாசம், சங்கற்ப நிராகரணம் இப்படி நூல்லாம் செஞ்சார். தெய்வசிகாமணி ஐயா போன்ற பெரிய பேராசிரியர்களுக்கு அந்த மாதிரி நூல். நம்மை மாதிரி ஆள்களுக்கு இப்பதான் சைவ சித்தாந்தம்னு என்னன்னு எழுத்து கூட்டி படிக்கிற ஆள்கள், அவங்களுக்கும் நூல் கொடுத்தார். அதுதான் பெரிய திறமை, ஒரு பெரிய கருணை. அது ரொம்ப உயர்ந்த நடையிலேயும் நூல்கள் செஞ்சார். 628 பாட்டுல கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட சித்தியார் செய்திய ஒரு சார்பு நூலா கிட்டத்தட்ட 100 பாட்டுலயே சிவபிரகாசம்னு கொடுத்தாருன்னா அது எவ்வளவு நுட்பம்னு நமக்கு தெரியும். யார் ஆசிரியர் பரபக்கத்துல புறச்சமயத்தெல்லாம் மறுத்தார், அவர் விட்டு வச்ச அகச்சமயத்தையும் இங்க மறுத்துட்டு போயிட்டார், அது சங்கற்பனார் இப்படியும் கொடுத்தார், இப்படி எல்லாம் நூல் செய்தார். ஆனா அதே ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப எளிமையா முதல்ல பயில விரும்புகிறவர்களுக்கு இதுதான் சைவசித்தாந்தம், இதை படிச்சுக்கங்கப்பா. ஒரு 10 தலைப்புல ஒரு 10 குறள்பாவா, திருக்குறள் மாதிரிதான். நீங்க எல்லாம் திருக்குறள் படிக்கிறீங்கல்ல, அதே மாதிரிதான். 1330 கூட பாடல, ஒரு 100 பாடி இருக்கிறேன். இதை நீங்க கையில ஒரு நோட்ஸ் மாதிரி எப்பவுமே போட்டு ஒரு பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா, சித்தாந்த படிக்கும்போது எங்க நானாலும் டக்கு டக்குன்னு திரும்பி பார்த்துக்கலாம், உங்களுக்கு எளிமையா இருக்கும்னு கொடுத்தாரு. இந்த இடம் எடுத்துக்கிட்டாலும் 10 தலைப்பா வேற போட்டு, நிலை, உயிரவை நிலை, இருள் மல நிலை, அருளது நிலை, அருளுரு நிலை, வரிசை தலை போட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டார். அதனால அங்கேயும் சொல்ற, கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் அப்படின்னா அவன் குருநாதராய் வந்து அருளுகின்ற அதை பார்க்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்னாரு, சஞ்சித வினை நீங்கும், பிராரத்த தாக்கமும் அவன் உதவி பண்ணிக்கிறான், பின்னாடி ஆகாமியமும் வராதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். இடை ஏறும் வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில எந்த பிறவில் நடுவுல வந்து வர்றதா இருக்கு ஆகாமி, அதெல்லாம் தோன்றில் வர்ற மாதிரி இருந்தா கூட என்ன பண்ணாரு, அருளே சுடும், திருவருள் அதை சுடும். அப்ப அந்த 3 வினைகளும் நீங்கிறது எப்பன்னாரு, ஞானாசிரியனாய் சுவாமி வந்து அருள்வது, அதைத்தான் சொல்றாரு. கண்டதை கொண்டு கருமம் முடித்தவன், சஞ்சித வினம் காலி, பிராரத்தம் இந்த உடல் அளவுல காலியாயிடும், ஆகாமியம் வராம ஏறிடும். அதனால கர்மத்தை முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தீவர். பிண்டத்தில் வாரார்னா தேக வாதனையின் வழி நெல்லார்னு பொருள். தேக வாதனை, தேகம் இந்த உடம்பு, இந்த உடம்பு மூலமா வருகின்ற அனுபவங்கள் இதுகள் அதுகள் அவங்களுக்கு திரும்ப அடுத்தால இருக்க போறதில்லை. அதனால அவர்கள் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னாரு, பிறப்பிறப்பு இல்லை என்று உந்தி பெற. அவர்கள் மீண்டும் இன்னொரு கருவுக்குள்ளே வந்து அவர்கள் வரமாட்டார்கள். அப்ப கண்மமலத்தினுடைய தொடர்பு அவர்களுக்கு இல்லை. ஆதலாலே
இறப்பு, துன்பம், சோர்வு அதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. அப்ப இந்த கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர்னா அவர் வந்ததை அவனை அப்ப அவன் குருநாதராய் அவன் அதை நம்ம பார்த்துட்டாலே இதெல்லாம் நடக்குமான்னாரு. கண்டத்தை கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இடத்துல போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குருநாதராய் அவன் தந்த அந்த உபதேசத்திலே இருக்கக்கூடிய உறுதிப்பாடு என்பது பெறப்படுகிறது. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும் அற்றார் பவம்னர் திருவள்ளுவர் 4 வார்த்தை போட்டார். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். யாரெல்லாம் சொல்ல பாருங்க, உற்றாருங்கிறாரு, பெற்றாருங்கிறாரு, பற்றாருங்கிறாரு. முதல் நிலையில பற்றார் யாருன்னாரு, கேட்டலை கேட்ட அளவிலே அப்படின்னா உபதேசத்தை காதுல வாங்கின உடனேயே என்ன நடக்கும்னார். உபதேசத்தை வாங்கணும். உபதேசம் என்ன சொல்ல போகுது, முதல்ல இந்த உலகம் பொய், இதை நம்பாதேன்னு சொல்ல போகுது. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முறையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி திருவாசகம். அப்ப இந்த உலகம் பொய் என்று சொன்ன உடனே இவ்வளவு நாள் இதுதானே சார் மெய், 4 இடம் வாங்கி போட்டு 4 செட் வாங்கி இடம் வாங்கி போட்டேன், அதுதான் பின்னாடி காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போமா அப்ப கிராம் 1400 ரூபான்னு வாங்கின ஒரு 10 பவுன் வாங்கி வச்சேன். இன்னைக்கு அதுதான் சார் ரொம்ப உதவியா இருக்கு. இப்படி இதுதானே சார் எல்லாம் அப்படின்னு மெய்யின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இதை அவ்வளத்தி போயின்னு சொல்லிட்டீங்களே. அதனால உபதேசம் சொன்ன உடனே என்ன ஆகும்னா ஒரு ஐயம் ஏற்படுது. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல இந்த பற்றார் அப்படின்னா அந்த உபதேசத்தை வாங்கின உடனே உபதேசம் சொல்லிச்சு இந்த உலகம் எல்லாம் போய் நேர போய் இறைவன் திரும்பி பிடிச்சுக்கோ, இந்த உலக பொருள் எல்லாம் விட்டு வெளியே வந்து குருநாதர் சொன்ன உடனே ரொம்ப கரெக்ட்னு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா என்ன ஆகுதுன்னா, சார் தான் சார் சுவாமி குருநாதர் பின்னாடியே போயிடலாம், வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் அப்படின்லாம் தோணுது. ஆனா போறோம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்ச உடனே நாளையாவது கூப்பிட்டு வந்துடுறானே அப்படின்னு நினைப்பு இங்க இருக்கு. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அடடா குருநாதர் சொன்னாரே இந்த மாதிரி எல்லாம் உலகங்கள் இருக்கும், அதுக்குள்ள நீ போக கூடாதுன்னு சொன்னாரே அப்படின்னு திரும்ப அங்க போகுது. இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாரு, குருநாதருடைய திருவடியை இறுக பற்றாதவர்கள். அதனால அவங்க இங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. இப்படி இருந்திருந்து என்ன பண்றாங்கன்னாரு, சிந்திக்கிறார். குருநாதருடைய உபதேசத்தை சிந்தித்து 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 அதில் ஒரு தெளிவு ஏற்படுது. என்ன தெளிவு ஏற்படுதுன்னா, பெருமானுடைய திருவடிகளை தான் பற்றி இருக்க வேண்டும். இந்த உலகம் பொய் என்று நம்முடைய உண்மை விளக்கம் முதல்ல சொல்லிருச்சு. ஆனால் இது வேண்டாம் என்று இப்ப என்ன பண்ணுகிறார்கள், இறைவனுடைய திருவடிகளையே உற்று நோக்கிறார்கள். உற்றார் இறைவனுடைய திருவடிகளையே உற்று நோக்கி இறைவனுடைய திருவடிகளையே உற்று நோக்கி இருக்கின்ற அவர்கள் என்ன பெறுவார்கள்னாரு, சுவாமியினுடைய அருளை பெறுவார்கள். அதனால அவர்கள் இப்பொழுது பெற்றாராகிவிட்டார். அப்போ முதல்ல பற்றாரா இருந்து பின்னர் பெற்றாரா பின்னர் உற்றாரா உயர்ந்து பின்னர் பெற்றாராய் ஆனவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னாரு, இந்த பிறவி என்பதிலிருந்து அவர்கள் வெளிவந்து விடுவார்கள். ஆனால் அற்றார் பவம் இதுதான் அந்த செய்தி. அதனால சுவாமியை நாம உறுதிபட பிடிச்சு நிற்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரும் அருமையா அதை சொல்ற. அதனால பெற்றார் அப்ப பற்றாராயிருந்து உற்றாராகி அவர்கள் திருவருளை பெற்றதினாலே அவர்கள் எதை விடுவார்கள், அற்றார் பவம் பிறவி விடுவார்கள். அதைதான் இங்க சொன்னார். அப்ப இங்க சொல்லும்போது ஒரு நுட்பத்தை வச்சார். கண்டத்தை அப்படின்னா ஏதோ குருநாதர் வந்தார் பார்த்தார் அதோட இல்ல, கண்டதை கொண்டு அப்படின்னா அந்த வழியிலேயே நின்று கர்மம் முடித்தவர். ஆனால அந்த வழியிலேயே நின்று அவர்கள் என்ன பண்ணாரு, இந்த சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி இந்த கர்மம் எல்லாம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார். அவர்கள் இந்த பிறவிக்குள்ளே அப்படின்னா இந்த தேக வாதனைக்குள் அவர்கள் மீண்டும் அகப்படார். அதனால அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. பிறப்பு இறப்பு இல்லை, துன்பம் சோர்வு திரும்ப ஒரு கருவிலே வருகின்றது, அது எதுவுமே இல்லை என்று சொல்லி கண்டதை கொண்டு கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பிறப்பு இல்லை என்று உந்தி பெற என்று சொல்லி அந்த குருநாதராய் முதல் பாட்டுல சொன்னதுடைய தொடர்ச்சியை அதை சொன்னார். சரி சார், அவர் அப்படி உபதேசம் பண்ணார்னா
இது வரைக்கும் அந்த இது காட்சி அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது இல்ல. கிடைச்சவங்கள்ட்ட நாங்க கேட்டோம். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா, நம்ம இதுவரைக்கும் போகாத ஒரு ஊர்னா போயிட்டு வந்தவர்கிட்ட கேட்கணும் எப்படி சார் இருந்தது அந்த இடம்? அவங்க அந்த இடம் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப குளுமையா இருந்தது, ரொம்ப வசதியா இருந்தது, நல்ல உணவு இருக்குது அவங்க சொன்னாங்க. அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அது மாதிரி நமக்கு இல்லாத ஒரு அனுபவம் யாருக்கே ஒருத்தர் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அவர்கள்ட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறோம் அந்த ஆனந்தத்தை. குருநாதராய் அவனே வந்து உபதேசம் செய்ய அதனால கிடைக்க போறது என்னன்னு சொன்னா இந்த உலக இன்பம் இந்த துன்பம் சோர்வு பிறப்பிறப்பெல்லாம் இல்லாத நிலைக்கு எடுத்துட்டு போகுதுன்னா அதை அனுபவிச்ச நீங்க எப்படி இருந்ததுன்னு மட்டும் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ல வாராரு. அதான் 4வது பாட்டு. இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற. இது ஒரு பாடபேதம். சில இடங்கள்ல எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன்னு இருக்கு சில பதிப்புகள். நான் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஓட்டு கேட்டு இந்த சுவடிகள்ல எடுத்து எடுத்து மாறி எழுதிட்டு இருந்ததுனால பாடபேதங்கள் அங்கங்க இருக்கு. அதனால இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் இப்படியும் சில பதிப்புகள். எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன். பொருள் நமக்கு பெரிய மாற்றம் இல்லை. அந்த அனுபவம் எப்படி இருந்தது எங்கன் இருந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? அல்லது இப்படித்தான் இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கன் இருந்தது எவ்வண்ணம் சொல்லுகேன்னார். எது ஏன்னாரு? அது வாக்கினாலே உரைக்க முடியாத இன்பமாம்னார். பெருமானோடு இருந்து மகிழ்ந்த இன்பம்னா இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் உயிரினுடைய அறிவினாலே இங்கு கலந்து நின்று அனுபவிப்பது. இந்த இறைவனோடு இருந்த இன்பம் என்பது உயிரினுடைய அறிவுக்கு வேறாக நின்று உயிரால் வந்து அறியப்படும் தன்மை. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா அறிவுக்கு அறிவாக அப்பாலுக்கும் அப்பாலாக சொற்பதம் கடந்த நிலையிலே பெருமான் இருந்து உணர்த்த அதை உணர்கின்ற நிலைப்பாடு. அப்ப இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் நாம் அனுபவிப்பது போல அல்ல. என உயிரின் அறிவுக்கு வேறாக நின்று உயிரால் அறியப்படும் தன்மை. அதனால அது வந்து இங்க இல்லை. இந்த உலகியல் இன்பங்கள் போல இல்லை. அதனால அப்பேற்பட்ட அந்த அறிவுக்கு அறிவாய் என்று சுவாமி நின்று சொல்றது. சுவாமி நின்று சொன்ன அல்லது உணர்த்த நிலை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சுவாமியவே நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலர்க்கு அரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாமாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமாமணி நிறத்தேன் கடவுளானே. தெரியும். சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலர்க்கு அரிய சூழலாய் இது உன் தன்மை. பெருமானுடைய நிலையை யாரால சொல்ல முடியும்? அது சொற்களுக்குள்ளெல்லாம் உள்ள வரக்கூடியதா என்ன? சித்தாந்த மணர் இப்படி சொல்லலாம். பாசஞானத்தால் உணரப்படும் பொருளா என்ன? இல்லை. உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஒரு உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கோயில் திருப்பதி. அதனால சுவாமி அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கின்ற பெருமான் அவனோடு இருக்கின்ற இன்பம் என்பதனை எவ்வாறு தனியா எடுத்து சொல்ல முடியும்? சொல்ல முடியாது என்பது பொருள். உலகில் இன்பங்கள் போல கருவிகரணங்களால் அனுபவிக்கின்ற இன்பம் அல்ல அது. கருவிகரணங்களை எல்லாம் விடுத்து அதனிலிருந்து இந்த கருவிகளுக்கு வேறாகிய நான் என்கின்ற பாசஞானத்திற்கு உயர்ந்து அந்த பாசஞானத்தாலும் உணர முடியாமல் அது அவன் தருகின்ற இன்பம் அவனுடைய அருளாலேதான் நடைபெறும் என்கின்ற பதிஞானத்தினாலே பெறக்கூடிய அந்த ஒரு இன்பத்தை ஏனைய பாசஞானங்களாலே நாம் மகிழ்கிறோமே அதுபோல சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். இதுதான் சித்தாந்தம். இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன்னா சொல்லிட வேண்டிதானே அனுபவிச்சத அப்படின்னா இந்த உலகத்துல இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். இந்த உலகத்துல உள்ள சில இன்பங்களையே நம்மளால அப்படியே சொல்ல முடியல.
ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா சார், அது எப்படி இருந்ததுன்னா என்னால சொல்ல முடியாது. நீங்க அந்த ஊரை போய் பார்க்கணும் சார், அவ்வளவுதான் சார் அப்படிங்கிறான். எப்படி சார் அந்த சுவிட்சர்லாந்து போயிருந்தீங்களா? மதிவாணன் ஐயா இருக்கிறார் நம்ம குழுவில் இருக்கிற மாணவர் அங்க உட்கார்ந்து அவருடைய பையன் அங்க இருக்கிறார். அதனால அவர் போயிட்டு இருந்தார். நம்ம போட்டோ தான் பார்த்தோம். அவ்வளவுதான் நமக்கு சுவிட்சர்லாந்து தெரியும். அவர் போயிட்டு வந்து சொன்னார், சார் அது அதே அப்படிங்கிற அப்படின்னா சார் இன்னும் ஆல்ப்ஸ் மலைங்கிறீங்க, அதுக்கு கிடங்கன்னு ஏதோ போட்டோ எடுத்துருந்தீங்க, இன்னும் பனி மூட்டமா இருக்குங்கிறீங்க, ஏன் பனியா இருக்குன்னீங்களே, அதெல்லாம் நான் எப்படி சார் சொல்லுங்களேன் சார் எங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, சார் சொல்லவே முடியாது சார், நீங்க போனா தான் சார் தெரியும் அப்படிங்கிற. அது இந்த உலகத்துல இந்த கருவிகரணங்களாக உணர்கின்ற பசுஞானமாகிய அசத்து பொருளாகிய இந்த உலகம் இன்பமே இப்படி சொல்வதற்கு கடினம்னா, இந்த அசத்து பொருளான அவன் வந்தானா நிக்காம ஓடி போயிடும். என்னான் சிவன் அசத்தை என்று அப்படி அவன் முன்னாடி நிக்காத இந்த அசத்து பொருள்கள் எல்லாம். அப்ப இந்த அசத்து பொருளாளர் இன்பமே சொல்ல முடியலன்னா அவன் முன்னாடியே நிக்காதுன்னா அப்ப அவன் எப்பேற்பட்டிருப்பான், அவன் கூட இருந்து தர்ற இன்பம் எப்படி இருக்கும்னாரு. அது சொல்ல முடியாது சார், அவ்வளவுதான். இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுக, எப்படி சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியாது. அங்கன் இருந்தது அவ்வளவுதான். அந்த இன்பம் எப்படின்னாரு, யார் ஒருவருக்கு அவன் குருநாதராய் வந்து உணர்த்துகிறானோ அவர்கள் தான் அதை உணரணும். ஏனையோரால் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியாதுங்கிறாரு. சுவாமி வந்து ஒருத்தருக்கு உணர்த்துறான், குருநாதரா வந்து உபதேசம் செய்யறான். அப்ப அவர் கூட இருக்கிறார்ல, ஒண்ணுல அவர் பையன், அவங்க அம்மா, அவர் மனைவி, பக்கத்து இருக்காரன் எல்லாம் தான் இருக்கான் கூட. அவங்களுக்காவது தெரியுமா சார்? தெரியாதுடான்ட்டாரு. ஒருபடி மேல மாணிக்கா சொல்ல, அவன் வர்றது போறதே உங்களுக்கு தெரியாது. ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டைகள் மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார். ஈரில்லாத நீ முடிவே இல்லாதவன், ஈரில்லாத நீ எளியாகி வந்து அவன் வந்ததும் தெரியல போனதும். நம்ம ஊர்ல தலைவர் வந்தாருன்னா 48 கார் வருது, வர்றதுக்கு அவர் வர்றதுக்கு முந்தின நாள் வரும்பொழுது 140 கார். ஆனா சுவாமி வரும்பொழுது எப்படி வரான்னாரு, எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் ஒரு பார்வையிலேயே நமக்கு எல்லாத்தையும் தந்தருளி அந்த இன்பத்தை நாம் பிக்குமாறு செய்து. ஆனாலும் அது அவங்களாலும் தெரியுமொழியே வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதானே வந்து மாணிக்கவாசன் சொல்றார், காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்மறை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மா. கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் சுவாமியை சொல்றாரு, பெரிய மயக்கம் செஞ்சாண்டிய அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து அருள் செய்ததை ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட சொல்ற மாதிரி என்னமா வச்சார் திரும்மா. அதெல்லாம் இந்த பாட்டினுடைய அடிப்பு. கேட்டாயோ தோழி, கேட்டியா கதையா அப்படின்னு இந்த வழக்கத்துல இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க அந்த கிராமங்கள் எல்லாம், டீ கதை தெரியுமாடி உனக்கு அப்படின்னு சொல்லும் பாருங்க, அந்த மாதிரி பாட்டு எழுதினார். கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன், கிரின மயக்கம் வந்து மயக்கி நம்பாட்டு குதிரை வாங்க போயிட்டு என்ன பிடிச்சு அப்படியே மயக்கிட்டான். கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான். என்னதான் செஞ்சான்னாரு, காட்டாதனை எல்லாம் காட்டினார். காட்டாதன அவருடைய திருவடிகள். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்புறம் சாமி திருவையாறுல போட்டார்ல, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன இதனால வேற யாரும் பார்க்காது திருவடி. அதுதான் இங்க காட்டினா. அதான் சொல்றாரு, காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி மங்களம். இந்த பொருள் நன்மை தரும் பொருள். நன்மைனா இன்பம் தரும், அது ஞானம் தரும், அது திரு, அது அருள். அதனால சிவம் காட்டி தாமரை காட்டி தன்னுடைய திருவடிகளை காட்டினான். மலர் போன்ற தாமரை போன்ற திருவடிகளை காட்டினான். தாமரை காட்டி அதற்கெல்லாம் காரணமாகி அவனுடைய கருணையை காட்டினான். திரும்ப அவன் திருவடிகளை எனக்கு வந்து காட்டுறானா என்ன அர்த்தம்னாரு, அதனுடைய கருணை இல்ல.
நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஐ எம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பாண்டியா கிங்டம், சோ ஐ எம் சப்போஸ் டு சி யுவர் ஃபீட்னா பேச முடியாது. அதனால எந்த தகுதியும் இல்லாத எனக்கும் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னீர் வைத்த சேவக போற்றி. அதனால அப்படி எனக்கு எந்த தகுதி இல்லாது எனக்கு அவன் திருவடியை காட்டினான்னா அது ஏன் நான் திருவடியை மட்டும் பார்க்கல, அந்த திருவடியை காட்டுறதுக்கு பின்னால் அவனுடைய கருணை இருந்ததுல அதை பார்த்த நான் சொல்றாரு தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி இவ்வளவு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கல. அதனால மற்றவங்களுக்கு இதனுடைய உண்மை தெரியாது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாரு? நாட்டார் நகை செய்ய அவங்க எல்லாம் இந்த பல்லக்கம் அமைச்சிட்டு இருக்காரு. என்ன சார் மந்திரி ஒரு விவரம் இல்லாத ஆளா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அதனால நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை நான் அவன் பக்கத்துல அப்படியே வீடு பேர் நோக்கி போயிட்டு இருக்கிறேன். நாம் மேலை வீடை ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கா அம்மா கேட்டாரும் அறியாதான் கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேக்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டேயும் பிறவாமல் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. அதனால அவன் எனக்கு காட்டாதனெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து உபதேசம் அவன் திருவாயினால் மாமி கேட்டேன்னா எப்பேற்பட்டது யாரு கிடைச்சிருக்கும். அதனால கேளாதனை எல்லாம் கேட்பித்து இதனால என்ன நடந்ததுன்னா மீட்டேயும் பிறவாமல் சுப்ரமணியம் சொல்லுச்சு மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி. அதுதான் மீட்டேயும் பிறவாமல் எம்பெருமான் செய்திட்ட விச்சை. அதனால வேற யாருக்குமே தெரியாது அது நடந்ததே தெரியாது. அதனால இன்பத்தை அவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது. அதனால ஒரே வார்த்தை விடாரு அங்கன் இருந்ததென்று இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று என்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று அப்படின்னு என்ன சொன்னாரு. இந்த உலகத்துல நம்ம அறிகின்ற பொருள்கள் எல்லாம் என்னென்ன நல்ல ஞாபகம் நம்முடைய பெரிய சிறப்பு என்னன்னா நம்ம எதையெல்லாம் நம்ம அறிவை கொண்டு அறிவோமோ அது அவ்வளவு அழியக்கூடியதான். நம்முடைய ஆக்கம் எவ்வளவு பெருசுங்கிறது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உயிரினுடைய அறிவினால் அறியக்கூடிய பொருள் யாவும் அழியக்கூடிய பொருள்கள். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி சிவபிரகாசம். அதனால இந்த அறிவினாலே அறிய முடியாத பொருள் அது. ஏன்னா அறிவினால் அறியக்கூடிய பொருள் அது அழியும் பொருள் என்று ஆயிடும். அறிவினால் அறிந்த யாவும் இந்த சுட்டறிவை கொண்டு உயிர்களுக்கு இருக்கின்ற சிற்றறிவாகிய சுட்டறிவை கொண்டு எதையெல்லாம் அறிகிறோமோ அந்த அறிகின்ற பொருள்கள் யாவும் அழியும் தன்மை உடையன. அதனால இந்த அறிவை கொண்டு அவனை அறிய முடியாது. அதை ஞாபகம். அப்ப இந்த அறிவை கொண்டு அறிய முடியும்னு சொல்லிட்டு அவன் அழிவான் என்று ஆய்விடும். அதனால முடியாது. ஆறாம் சூத்திரம் சொல்லிச்சே உணர்வுறு அசத்தியனின் உணராது என்மையன். பெருமான நம்மளால அறிய முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்டார். 5 சூத்திரம் படிச்சாச்சு. 6வது சூத்திரத்துல கேள்வி கேட்கிறார். எப்பா பெருமான நம்மளால அறிய முடியும். ஆமா சார் முடியும் சார். அதானே சார் நாங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா உன்னால அறிய முடியும்னா அவன் அழிவான்னு ஆயிரும். அவனை போய் அழிவான்னு சொல்லப்படுது. அப்ப அறிய முடியாது சார் அப்படி சொல்லலாம். ஒன்னாலும் முடியாது அறியவே இல்லைன்னா அப்படி ஒரு பொருள் இல்லைன்னு ஆயிடும். என்ன சிக்கல் உனக்கு? உன்னால அறிய முடியும்னு சொன்னேன்னா அவன் அழிவான்னு ஆயிடுவான். இல்லவே அறிவே முடியாத பொருள் அப்படின்னு சொன்னா அறிவே முடியாத பொருள்னா இல் பொருள் ஆயிடும். அப்ப கடவுள்னு ஒருத்தன் இல்லைன்னு ஆயிடுவான். என்ன சார் எப்படி போனாலும் கேட்ட போறீங்க. நான் அறிவான்னு என்னால அறிய முடியும்னு சொன்னா அவன் அழிவான்ங்கிறீங்க. என்னால அறிய முடியாதுன்னு சொன்னா அவன் அப்படி ஒரு பொருளே கிடையாது இல்லைங்கிறீங்க. இப்ப நான் என்னதான் சொல்லணும்? அருமை இருதரனா அல்லது சிவசத்தாம் என அருமையா சொல்ல 2 வகை இசைக்கும் அப்படின்னா அல்லது சிவசத்தாம் என அப்படின்னா அறியக்கூடிய பொருளும் இல்லை அறிய முடியாத பொருள் இருதிறன் அல்லது. அப்ப எப்படின்னாரு ஒரு வகையில் அறிய முடியாத பொருள் ஒரு வகையில் அறிய முடிய பொருள். எப்படி? நம்முடைய அறிவினாலே அறிய முடியாத பொருள். ஆனால் அறியவே முடியாத பொருளா இல்லை அவனுடைய அறிவினாலே நாம் அறியலாம். அதற்கு பரிஞானம் என்ற. அதனால நம்முடைய அறிவினாலே அறியும் பொருள் அழியும்.
அந்த வகையில் நாம் அறிய முடியாது. ஆனா அறியவே முடியாதா என்று சொன்னால் இல்லை, அறிய முடியும். எப்படி அறிய முடியும் என்று சொன்னால் அவன் தருகின்ற ஞானம், சிவஞானம் அல்லது பதிஞானம், அதை கொண்டு அறிய முடியும். போற போக்குல மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவ்வளவு பெரிய 30 சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்றாரு. அறியும் அறிவு அது அன்று, நம்மளால் அறியக்கூடிய பொருள் அது அன்று உந்தி பெற. அதனால அப்ப நம்மளால் அறிய முடியாத பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அப்ப அவன் அந்த ஞானத்தை தந்தால் தான் சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகே என்று சூத்திரம் சொல்லிச்சு. அதனால அது அவன் சிவசத்தாம் என்று சொன்னால் அது அவன் தரக்கூடிய அந்த ஞானமாகிய பதிஞானம், அது சுவாமி தான் தரணும். அதற்கு சிவஞானம் என்று பெயர். அப்ப இந்த நம்முடைய கருவிகளால் அறியக்கூடிய பாசஞானமும், நம்முடைய கருவிகளுக்கு நான் வேறானவன் என்று உணர்ந்து கருவிகளை வழிநடத்துகிற பொருளை நான், அதனால கருவிகளை உயர்ந்த பொருள் நான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பசிஞானமும் 2 வேலைக்கு ஆகாது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை என்பதான் சொல்றேன். ஊனக்கண் என்பது பசிஞானம். அடுத்த வார்த்தை பாசம் பொழுது பாசஞானம். இந்த பசிஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பெருமானை அறிய முடியாது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை. அப்ப எப்படிதான் சார் புரியும்னாரு, ஞான கண்ணினில் சிந்தை நாடி. அந்த ஞானக்கண் என்பது பதிஞானம். அந்த ஞான கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதிவிதி என்று மஞ்சளுத்தே சூத்திரம் இல்லைங்களா. அதனால அதைத்தான் இங்க சொன்னார். இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற. அது ஒரு ஸ்டெப். அடுத்த பாயிண்ட், அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற. அது நம்மால் அறியக்கூடிய பொருள் அல்ல. நம்மால் அறியக்கூடிய பொருள் அல்ல என்று சொன்னால் நம்முடைய அறிவினால் அறியக்கூடிய பொருள் அல்ல. நம்மால் அறியவே முடியாத பொருள் என்று சொன்னா இறைவன் அங்க இருக்கிறாங்கிறதுக்கே இது இல்லாம போயிடும். ஒண்ணு. பின்னாடி 7ஆம் சூத்திரத்துல சொல்வார், சதசத்தா இந்த ஆன்மாவை சொல்லும் பொழுது உயிரை இந்த இறைவனை அறிந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை நமக்குத்தான் உண்டு. யாவையும் சூனியம் சத்தியதிராகலின் சத்தே அறியாது அசத்திரது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா சூத்திரம். அதுக்கு உரை சொல்லும் பொழுது சுவாமி எப்படி இருந்தாலும் சொல்றாங்க, சாதித்தற்குரிய அதிகாரியாவான் ஆன்மாவின் இயல்பு பற்றி அப்படின்னு பாஷ்யத்தில். சாதித்தற்குரிய அதிகாரி நம்மள அப்படின்னா என்ன அர்த்தம், இறைவனை அனுபவிப்பதற்கு உரிய ஒரு தகுதி நமக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா எஞ்சிய பொருளாகிய பாசத்துக்கு அது கிடையாது. பதிபசுபாசம்னு 3 பொருள், உயர்ந்த பொருள் பதி. அந்த பதியை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு உண்டு? 2 பேர் இருக்காங்க மிச்சம், பசு பாசம் 2 பேர் இருக்காங்க. அதுல பாசத்துக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, பசுக்கு மட்டுமே உண்டு. அதான் சொல்ற சாதித்தற்குரிய அதிகாரி ஆவான் ஆன்மாவின் இயல்பு பற்றி. ஏன்னா அங்க ஆன்மாவினுடைய இயல்பை சொல்ல வராரு 7ஆம் சூத்திரம். அந்த இடத்துல சொல்றாரு. அதனாலதான் அதனுடைய சிறப்பு இயல்பா சொல்லும் பொழுது அது சதசத்தாம் என்று சொல்றாரு. அப்போ நாம் சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாய் நிறுத்தலின் சதசத்தாம் என்று சுவாமி எழுதுவார். அப்ப சத்து பொருள் சுவாமி. அப்ப சுவாமியை கூட அனுபவிக்கிற ஆற்றல் தகுதி யாரு கூடன்னா நமக்கு தான் உண்டு. அது நம்முடைய முயற்சினாலும் முடியாது. இதுதான் வித்தியாசம். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை யார் தாரானாரு? சுவாமி தாரா. அப்ப நாம என்ன பண்ணாரு? அவனை நினைத்து வழிபாடு செய்யும். நாம அந்த முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனா அவன் அதை தருகிறான். அவன் தருகின்ற போது அதை நாம பயன்படுத்தி கொண்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற வாய்ப்பு நமக்கு உண்டு. அதுதான் உண்டே ஒழிய நம்முடைய அறிவினாலேயே அதை செய்து விடலாம்னா இல்ல. அதான் 3வது வரியில அறியும் அறிவு அது அன்று குந்தி பெற என்று சொன்னதுடைய விளக்கம். அதனால இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற, அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற என்று சொல்லி 4வது 5வது பாட்டுல ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. ஏகனும் ஆகி அவன் ஒருவன். சுவாமி ஒருவன். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி 2ஆம் சூத்திரத்தை சொல்றார் சுவாமி. அதனால ஒருத்தன் ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன். அநேகன் என்பது
குன்றாத உயிர்கள் அப்படின்னா அழகிலா இந்த உயிர்களுக்கு அருள் பாலிப்பதன் பொருட்டு அவன் பலவுமாக இருக்கிறான். ஏன்னா எல்லா உயிர்களோடும் உயிர்களா இருக்கிறான். அவன் எந்த உயிருக்குத்தான் அவன் கூட இல்லை, எல்லா உயிர் கூட இருக்கிறான். அதனால அவன் உயிர்களோடு உயிர்களாய் அவன் இருப்பதனால அவன் பலவாகியும் இருக்கிறான். அதுப்ப அநேகன். அவனுடைய சிறப்பியல்பாம் தன்மையிலே அவன் ஏகனாகவும் பொது இயல்பிலே அவன் அநேகனாகவும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ் எல்லாம் திருவாச சிவபுராணம் சொல்லுது, மாணிக்க சொல்லிட்டேன். அதனால ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன். அப்படி அநேகனும் ஆனவன் நம்ம தனக்கு வரும்போது எப்படி இருந்தான்னு நமக்குதான் நாதனும் மானான் என்று தீபர. நாதன் என்று சொன்னா தலைவன் பொருள். இந்த இடத்துல நாதன் என்பது குருநாதன். பொதுவா நாதன்னா தலைவன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐந்தெழுத்து மந்திரம், தலையாய மந்திரம், அது வாழ்க. அந்த மந்திரத்திற்கு உரியவன், அந்த நாமத்தை உடையவன், தலைவன், அவனுடைய திருடி வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. அப்ப நாதன்னா பொதுவா தலைவன் அர்த்தம். நாதனாம் கார்த்திகேயன் ஆசியை நைந்து சண்முக. நாதன்னா தலைவன். ஆனா இந்த இடத்துல நாதன்னா சிறப்பாது எப்படியான குருநாதனை உணர்த்திற்று. அப்ப அவன் ஏகனும் ஆகி ஒருவனே ஆகிய பரம்பொருள் உயிர்களுக்கு அருள்பாலிப்பதன் பொருட்டு பலவும் ஆகினான். அவனே உயிர்களுக்கு தலைவனாகவும் ஆகினான். அப்படி தலைவனாகவும் இருக்கின்ற பெருமான் இப்பொழுது நம்மை ஆண்டு அருள்வதற்காக ஆசிரியர் திருமேனி தாங்கி ஆட்கொண்டான். அதுதான் குரு. எல்லாருக்கும் தலைவன் அவன் தான். என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவனமா கொள்ளுமது என்னை திருச்சாளர். எல்லாருக்கும் தாமீசன் அப்படின்னு தான் சொல்ற. எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் அருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. பாமன் சொன்ன எல்லாருக்கும் தாம் இறைவன். ஏன்னா உயிர்கள் எல்லாத்துக்கும் கூட இருக்கிறதுனால அப்ப அநேகனாய் அவன் இருப்பான். ஆனால் அவனுடைய சிறப்பு இயல்பில் எப்படி இருப்பான்னு அவன் அவையாய் தானேயாய் அவையேதானேயாயினார். இந்த அவையேயாய் என்பொழுது உயிர்களோடு உயிர்களாய் நிற்றல், அதுதான் அநேகனாய் நிற்றல். அப்பேற்பட்ட பெருமான் எப்படி இன்னொரு எப்படி நிக்காரு? தானே ஆயினாரு, அவன் வேறாயினாரு. அது எப்ப சார்? கலப்பினாலே ஒன்றாயும் தொழில் தன்மையினால் வேறாயும். அவன் கலப்பினாலே, இது அவன் தந்த உலகம். இது உலகத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா சுவாமி. அவன் உலகத்துலதான் நாம இருக்கு. நம்ம என்னமோ என் பேர்ல தான் சார் இருக்கு சென்ட், இந்த இடமே என் பேர்ல தான், பட்டா என் பேர்ல பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்து பட்டாவே அவங்க இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான். ஆனா அவனுடைய இடத்துல நாம எப்படி இருக்கிறது, நம்முடைய இடம்னு சொல்லிக்கிற அளவுல ஒன்னா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவன் இது ஏன் இடம் ஒழுங்கு முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த அளவிற்கு நமக்கு இடம் கொடுத்து நம்மோடு கலந்து இருக்கின்றான். அதனால ஒன்றாய் அதுதான் அநேகனாய். அதே நேரத்துல தொழில் தன்மையால் பெருமான் தர நாம் பெற அப்படி இருக்கிறோம். இப்ப வித்தியாசம் ஆயிட்டோம். ஒன்றாய் இருக்கும் பொழுதே இப்ப எப்படி வித்தியாசம் ஆயிட்டோம் பாருங்க. பெருமான் தருகிறான், நாம பெறுகிறோம். அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அதனால அவன் அப்போ தொழில் தன்மையால் வேறாய் இருப்பதனால அவன் தானாய் மேல, அதுதான் ஏகனாய். எல்லா உயிர்களுக்கும் அருள் புரியும் வண்ணம். ஏன்னா எல்லா உயிர்களுமே உணர்த்ததான் உணரும். அதனால உணர்த்துகின்ற பொழுது அவன் தனியனாய் மேல நிற்கிறான். எல்லா உயிர்களும் உணர்ந்து பின்னரும் கொடே இருக்கான். எதுக்குன்னாரு, உடனுமாய் அவன் தந்த அந்த செல்வத்தை எல்லாம், வேறாய் நின்று தந்த செல்வத்தை எல்லாம் நாம் அனுபவிப்பதற்கும் அவன் என்னவா இருக்கிறான், உடனாய் நிற்கிறான். அவன் கூட இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதனால அந்த செய்தி சொல்றார். அப்ப ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன். அவன் ஒருவனே ஆகிய பரம்பொருள். அதே நேரத்துல உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் தன்மையினால் உயிர்களின் பொருட்டு அருள் பாலிப்பதன் பொருட்டு பலவுமாய் நிற்கின்ற அநேகனும் ஆனவன். நாதனும் ஆனான். அவனே உலகுக்கெல்லாம் தலைவன். உயிர்களுக்கும் அவன் தான் தலைவன். அதனால எல்லா பிரபஞ்சத்துக்கும், அது சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் இருந்தாலும் சரி, அவன் தான் தலைவன்.
அப்படி தலைவனாய் இருக்கின்ற அந்த நாதன் இன்னொரு வகையில நம்மை ஆண்டு அருள்வதற்காக, ஏன்னா கடைசியில் வச்சுட்டார், நம்மையே ஆண்டான் என்று உத்தி பெறனா, நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் ஆசிரியர் திருமேனி வந்து வாங்கி வந்தான். இறைவன் ஒருவனே, ஒரே அல்ல. உயிர்கள் மேல் அவன் கொண்ட கருணையினால் தானும் தன் திருவருளும் எனப்பட்டு, சக்தியோடு எனப்பட்டு சிவமும் சக்தியுமாக விளங்கி அருள்வான். அவனே எண்ணற்ற உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராம் தன்மையினால் நிற்கின்றான். உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் ஐந்தொழில்களுக்கு தலைமை பூண்டு விளங்குகின்றான். ஆனால் அவன் தலைவன். எத்தனையும் அறிய அவன் எளிமை காட்டி நம்மை ஆட்கொள்வதற்காக அருட்குறவனாகி எழுந்தருளி வந்தான். அதனால அதுதான் வந்து இந்த இடத்துல அவனுடைய பெருமையா பேசுது. அவன் ஏகனமானவன், அது அவனுடைய இயல்பு. அநேகனுமானவன், அது அவனுடைய இயல்பு. நாதனுமானான், அது அவனுடைய உயர்வு. அப்பேற்பட்ட பெருமான் நம்மையே ஆண்டான் என்று, ஏன்னா அவன் நம்மை ஆளவில்லை என்று சொன்னால், ஆழ்தல் இந்த இடத்துல ஆசாரிய திருமேனி தாங்கி வந்து குருநாதராய் வந்து உபதேசம் செய்யலைன்னா யாருக்கு என்ன தெரியும்? ஏன்னா நாம அவனை அறியும் அறிவில்லை. அது முதலே சொல்லிட்டார் போன பட்ல, அறியும் அறிவு அது அன்று. அப்ப அவன் தான் வந்து உணர்த்தணும். எப்படி வந்து உணர்த்துவான்னாரு, குருநாதராய் வந்து உணர்த்துவான். அதனாலதான் இந்த சைவத்துல குருநாதருக்கு வச்ச இடம் எங்கன்னா, சுவாமிக்கு வச்ச இடம் தான் குருநாதருக்கு. குருநாதரை பார்த்து மனவாசம் கிடந்தார். மெய்கண்டாரை குருநாதரை பார்த்து கேள்வி கேட்கும்போது என்ன கேட்கிறார்? நீ ஏதுங்கிறாரு. நீ என்ன குருநாதர், குருநாதரை பத்தி நீ ஏதுன்னா என்ன அர்த்தம்னாரு? கடவுள் உண்மை எனக்கு சொல்லுங்கன்னு அர்த்தம். நீன்னு சொல்றது அந்த இடத்துல ஒரு கடவுள். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, உயிரை நான் ஏது. அடுத்த கேள்வி பாருங்க, நீ ஏது? நீ தானே குருநாதரை பார்த்து நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? அவரும் பதில் என்ன சொல்றாரு? அவன் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனுமாய் இருப்பான்னு பதில் சொல்றாரு. நீ யாருன்னா நான் வந்து ஐயம் மெய்கண்டார்ல பதில் சொல்லணும் இல்ல. நீ எதுங்கிற கேள்வியே யாரு குறித்ததுன்னா இறைவனை குறித்தது. ஆனா இறைவனும் குருநாதரும் வேறு வேறு அல்லர். சைவத்தில் ரொம்ப அழுத்தமா சொல்ற. அவன்தான் குருநாதராகி வருவான். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி நின்று அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. திருவாசகம். அதனால அருவரத்து ஒருவன் மேல இருக்கிற அந்த பெருமான் நமக்காக வந்தவன் என்ன பண்ணான், எப்படி வருவான்னா குருநாதராய் வந்தான். அதுதான் சொல்றார், நம்மையே ஆண்டான். நம்மை வந்து ஆளவில்லை என்று சொன்னால் யாருக்கு என்ன தெரியும், அல்லது இந்த அறியாமை எப்பொழுது நீங்கும்? ஆண்டான்னா அதுதான், கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, அதான் போட்டார். அதனால அவன் வந்து சுவாமி நம்ம கூட கலப்பினாலே ஒன்றாய் இருக்கிறான். அதனால கலந்து, அப்படி கலந்து இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கிறான்? நம்மை ஆண்டு கொள்ளக்கூடிய திறம் அவனுக்கு. அவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு வந்து அவனுக்கு அடிமை என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமை. என்று சொன்னால் இந்த அடிமையெல்லாம் அவன் காப்பான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. அப்ப தன் கடன் அடியேனையும் தாங்குதல், அந்த உயிர்களை எல்லாம் அவன் தாங்குகிறான். சடையவனே தளர்ந்தேன் என்கிறான், என்னை தாங்கிக் கொள்ளேங்கிறாரு. அப்பதெல்லாம் எப்படி வந்து செய்யறான்னாரு, குருநாதராய் வந்து. அதுதான் ஒரே வார்த்தை போட்டாரு, நம்மையே ஆண்டான். அதனால வந்து ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. ஆறாவது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆரம்பிப்போம் எவ்வளவு முடியுமோ சொல்ல. நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னர் ரெண்டு வகையில, யான் எனது என்கின்ற புறப்பற்று, அகப்பற்றும் புறப்பற்று. யான் என்பது புறப்பற்று, எனது அது புறப்பற்று. இது ரெண்டு தான் இந்த வினைக்கே காரணமானது. எப்படி இந்த வினைகள் எல்லாம் பதிவாகின்றன அப்படின்னா சாத்திரம் என்ன சொல்லிச்சு? இந்த யான் எனது என்பதனை முன்னிறுத்தி செய்யும் செயல்கள் வினையாகின்றன. நான் செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்லணும், அப்புறம் அது யார் செஞ்சான்னு சொல்லுவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். போல நான் செஞ்சேன்னு சொன்னாலே ஒளிஞ்சதுன்னு அர்த்தம் வினை. அப்ப யார் சார் செய்யறாரு? அது சுவாமி செய்ய.
செயல்கள் எல்லாம் யார் செய்யறாரு? சுவாமி செய்யறாரு. அப்படிதான், அதுதான் உண்மையும் கூட. அந்த உண்மையை தெரிஞ்சாச்சுன்னா புதுசா உனக்கு வினை வராதுங்கிற. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ. புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களே தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ. அப்ப சித்தம் சிவமாக்கி, அப்ப என்ன பண்ணணும்னாரு? எல்லாம் சுவாமி செய்யறான். அது நம்ம வயதாக நம்ம அனுபவத்துல உணர்றோம் நிறைய நேரங்கள்ல. ஆனா உணர்ந்தாலும் திரும்ப புஷ்கன் அதை விட்டு மாறிடும். இன்னைக்கு ஒரு வகுப்பு நடக்குன்னா சுவாமி செய்யறான். இந்த வகுப்புல இன்னைக்கு திருவுந்தியார் பாடம்னா சுவாமி செய்யறான். நானா பேசுறேன் இல்ல, சுவாமி செய்யறான். நீங்களா கேக்குறீங்க இல்ல, சுவாமி கேட்க. இப்படி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுவாமி இதுல பார்த்தா உண்மையுமே அதுதான் சார். சாதாரணமா நீங்க பாருங்க, 9 மணிக்கு ஒரு பஸ்ன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். நானும் 9 மணிக்கு வந்துருமா? வரல. 9:05 ஆச்சு, 9:10 ஆச்சு. எப்ப வரும்னு யார்ட்டையும் கேட்டா யாருக்கு தெரியும்? தெரியல அப்படின்னு என்ன, நம்ம கையில இல்ல. அது பஸ் எப்ப வர்றங்கிறது சுவாமி கையில. சரி, அப்படியே பஸ் வந்தது, உட்கார்றதுக்கு இடம் இருக்குமா? அதுல தெரியல, சுவாமி இருந்தது. சாதாரண ஒரு காஞ்சிபுரத்துல ஏறி சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கூட்டத்துல ஒரு பஸ்ல ஏறி சென்னையில போய் இறங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் நான் யார் தெரியுமா? ஐ எம் தி தாசில்தார் ஆஃப் காஞ்சிபுரம்னா மட்டும் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம முயற்சினால எதுவும் இல்லை. ஒண்ணு நல்லா தெரியுது, சுவாமி சில நேரங்கள பாருங்க கூட்டமே எல்லாம் பஸ் வாரான் சென்னை அப்படின்னு சொல்லி. அப்படியும் இருக்கு. சில நேரங்கள்ல பின்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே வரைக்கும் நிக்குது கூட்டம். அப்படியும் இருக்கு. அப்ப என்ன இருக்கு? நம்ம சாதாரண என்ன சார், ஒரு 50 ரூபா டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போறதுக்கா சார் இவ்வளவு? ஆமா, இல்ல 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கன்னு நினைச்சிட்டு போறோம். காலையில கடை அடைச்சிருக்கான் சார், என்ன பண்ணுவீங்க? அல்லது கடை இருக்கு, கத்திரிக்காய் இல்ல, என்ன பண்ணுவீங்க? நம்ம கையில ஒண்ணு இல்ல. இந்த அனுபவம், இந்த உணர்வு வந்துட்டா போறோம். இது யாருக்குனாரு? ஞானிகளுக்கு இருக்கு. அந்த உணர்வு கைவரப்பட்டவர்கள் ஞானி. நமக்கு அது வரணும். அதுதான் சொல்றார், நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற. அப்படின்னா என்ன சொல்ற பாருங்க, நம் செயலற்று நடக்கக்கூடிய செயல்கள் எதுவும் நம் செயலற்று. அடுத்தது இந்த நாமற்றனர் அப்படின்னா யாருங்கிறது இந்த புறப்பற்று கூட சில நேரங்கள்ல போயிடும். நாம் அப்படிங்கிற இந்த செயல்கள் அது கூட எனதுங்கிறது கூட சில நேரங்கள்ல சரி சார் அவர் செஞ்சார் இருக்கட்டும் சார் அப்படின்னு எடுத்துறோம். ரைட் அப்படிங்கிறது போயிடும். ஆனா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற இந்த உள்ளம் இது பண்ணோம்னா அமையணும் அப்படிங்கிற வந்துடுது பாருங்க. அது போறது அவ்வளவு ஈஸி இல்ல, அவ்வளவு சாதாரண இல்ல. அது சொல்ல நம் செயலற்று இந்த நாமற்று அடுத்தல அதுவும் நீங்கிட்டா அப்புறம் இதெல்லாம் எப்படி வச்சுக்கொள்ளணும்னாரு. பின் நாதன் தன் செயல் என்று போன பாட்டுல சொன்னார் பாருங்க. நாதன் தலைவன் சுவாமி தானே. நாதன்னு சொன்னாலும் குருநாதன் சொன்னாலும் தலைவன் சொன்னாலும் அதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு, அல்ல சிவபெருமான் தான். அதனால சொல்லிட்டாரு நாதன் தன் செயல் என்று உந்தி பெற. இது அவனுடைய செயல் என்று இருக்கணும். அப்படி இருந்தா என்ன கிடைக்கும்னாரு, தன்னையே தந்தான் என்று உந்தி பெறன. அவனையே நமக்கு தாரான். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் நம்பியாண்டார் 11ஆம் விநாயகப் பெருமான் மேல பாரு. என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அது சுவாமி. அப்ப அவனை நாம நினைக்கிறதும் கூட யாரு? சுவாமி கொடுக்குறாங்கிறார். நானா நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னதுதான். பாட்டு அவசரத்துல பாம்புல நினைக்கல, கொஞ்சம் நின்று யோசிச்சா பாருங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். நான் மனசுலே உன்னை வைத்திருக்கிறேன் சொல்லல, மனத்து உன்னை வைத்த. என்னுடைய மனசுல நீ உட்கார்ந்த, நீயாதான் உட்கார்ந்த. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் அப்படி சொன்ன மாதிரி. அதனால என்ன சொல்ல பாருங்க, பித்தா பிரிசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணெய் தாழ்வு. அப்ப மனத்து உன்னை வைத்தாய்னா சுவாமி என்னுடைய நான் என்னுடைய திறமையை நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. சொல்ற
இப்படித்தான் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். அதனால எல்லா செயல்களும் நாதன் தன் செயல். அப்படி இருந்தா என்ன பரிசு எனக்கு? தன்னையே தந்தான், அவனையே தருகிறான். என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றேன் என்றால் ஏதும் துயர் இல்லை இந்த சூதை அறிகளையே. மாமன் சமாதான சங்கீதம் என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றே நின்றால், அப்படி தைரியமா அதுல உறுதியா நின்றுட்டோம்னா ஏதும் துயர் இல்லையே என்ற. அது இந்த உலகிலுக்கும் ரொம்ப பொருந்தும். நீங்க இந்த செயல்கள் எல்லாம் என்னுடைய செயல்கள், அதுக்கு பொறுப்பை எடுக்க போய் தானே அதுல கிடைக்கக்கூடிய வெற்றியினால் ஒரு களிப்பும் தோல்வியினால் ஒரு வருத்தமும் ஏற்படுது. இந்த செயலே எனக்கு உள்ளது இல்லைன்னு நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனால யாரு வேணா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா, ஏன்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக சொல்றேன். இப்போ இந்தியா விளையாடும் பொழுது நம்ம பார்க்கணும், எப்படி பண்ணா நம்ம டீம்னு பாக்குறோம். அதனால ஜெயிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு, தோக்கும் பொழுது ரொம்ப வருத்தம். சார் இப்படி அவுட் ஆயிட்டான் சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறோம். இப்ப இதே வேற 2 டீம் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுதாங்கன்னா நமக்கு அதுல நமக்குன்னு ஒண்ணும் இல்லை. அதனால இவன் ஜெயிச்சாலும் பாத்துக்கிறான், அவன் ஜெயிச்சாலும், இவன் நல்லா அடிச்சாலும் சந்தோஷம், அவன் நல்லா அடிச்சாலும். அப்படி நம்ம அங்க விளையாட்டாதான் பார்ப்போம். அந்த விளையாட்டு யாருடைய விளையாட்டு? பெருமானுடைய விளையாட்டு. அப்படி பார்க்கணும். அது ஞானிகள் பார்க்கணும். இதுல என்னுடையது நம்ம டீம் இப்படி வந்து பார்க்கும் பொழுதுதான், தோற்கும் பொழுது என்ன ஆகுது? டிவி ஆஃப் பண்ணிட்டு போவதில்லை அப்படின்னு இதாக வேண்டவே நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உறுதிப்பார். அப்படி இருந்தா, அதனால வந்து என்ன பண்ணாரு, நாதன் தன் செயல் எல்லாமே நான். அதுதான் பின்னாடி 11ஆம் சூத்திரம் 10ஆம் சூத்திரத்தில் அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறை பணி நிற்க. இறை பணி நிற்கன்னா ஏதோ சுவாமிக்கு நம்ம பணி சிறந்த உழவார் பணி எல்லாம் செஞ்சோம், கோயிலுக்கு பூ கொண்டு போட்டா அது இல்லை. இறை பணி நிற்கன்னா நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இறைவன் வழி நடத்துகிறான் என்று அதன்படி நிற்க. அதான் இறைபணி நிற்க. ஏகனாகி என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி நின்னாத்தான் மலம் மாயை தன்னோடு வல்வினை என்றேன். ஆணவம் கண்மம் மாயைங்கிற இந்த 3 சனியனை விட்டு விலகணும்னா அப்படி இருக்கணுங்கிறது. அதான் சொல்றாரு. ஏன்னா 10ஆம் சூத்திரம் முதல்ல பாச நீக்கம் சொல்லுச்சு. அந்த பாசம் நீக்கம் ஆனாத்தான் சிவப்பேரு அடுத்தால 11ஆம் சூத்திரம். 2 உடனிகழ்ச்சியா நடக்கிறது தான். நம்ம புரியறதுக்காக மெய்கண்டா 2 சூத்திரமா வச்சார். அதனால முதல்ல இந்த பாச நீக்கம் சொல்லிட்டு இந்த பாச நீக்கம் நடக்கும்போது என்ன நடக்கும்? சிவப்பேரு. அது அர்த்தம் சொல்லும். காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே. அந்த அரண்களல் செல்லுதல் அது சிவப்பேரு. அப்ப அதுக்கு முதல்ல என்ன நடக்கணும்? இந்த பாச நீக்கம் நடக்கணும். மலம் மாயை தன்னோடு வல்வினை கண்மம் 3 நீங்கணும். நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னாரு, ஏகனாகி இறை பணி நிற்க. ஏகனாகி நிற்க அனமலை நீங்கும். இறைபணி நிற்க மாயை. அந்த இறை பணி அப்படிங்கிறது நாதன் தன் செயல் என்று இருக்க. ஞானிகள் அப்படித்தான் இருப்பாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த பக்குவத்தால ரொம்ப உயர்ந்தவர்கள் இப்ப இங்கே இருப்பாங்க. நம்ம வகுப்புல கூட இருப்பாங்க. வயதானவங்க, பெரியவங்க, பக்குவத்தால் உயர்ந்தவர்கள். அதனால எதே ஒரு துன்பமெல்லாம் வந்தா உடனே எல்லாம் அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க. ஏன் அது சுவாமி அந்த உறுதிப்பாடு. பேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பன் என்னருளே. அதுதான் நிலைப்பாடு. கோயில் முத்தத்திற்கு கடைசியில் வச்சார். யான் தானும் பேனா நிற்பன் நின் அருளே அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, ஏசுறவங்க ஏசிட்டு போட்டு பேசுறவங்க பேசிட்டு போட்டு 4 பேர் 4 பேர் பேசுவோம். நான் ஒன்னே ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னன்னாரு, எல்லாம் தெரியும். அதுல என்னை 4 பேர் புகழ்ந்தாலும் எனக்கு ஒண்ணும் பெரிய மகிழ்ச்சி இல்லை. என்னை 4 பேர் இகழ்ந்தாலும் எனக்கு ஒண்ணும். ஏன்னாரு, எல்லாம் செய்யறது சுவாமி இருக்கிறான். அதனால வந்து எப்படி அதை கொண்டு வச்சாரு பாருங்க. ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் நின் அருளே. அதான் சொல்றேன், மானே நான் உன்னுடைய அருளையே பேணி அதுதான் நான் நிற்கிறேன். அந்த திருவருள் வழி நடத்தும் என்கின்ற நிலைப்பாடு அதுதான் பக்குவத்தால் உயர்ந்த ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதுதான் எங்க சொல்ற. எப்படி இருப்பாங்கன்னா, நம் செயலற்று இந்த நாமற்று நாதன் தன் செயல் என்று உந்தி, நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற. அப்படி இருந்தா கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னாரு, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நாதன் தன் செயல் அப்படிங்கிற நிகழ்வும்
எப்படி நடக்கணுங்கிறப்போ உரையாசிரியர் உறுதியா எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, இப்ப எல்லாம் நான் நாதன் தன் செயல் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலே போச்சான். அப்படிலாம் இல்லையா? அது எப்படி நடக்கும்ங்கிறது எல்லா இறைவன் செயல் யாதொன்றும் என்னுடையதில்லை என்பது எப்படின்னா பெரிய பயிற்சியில தான் வரும். அது எப்படி அதுனா அது பயின்று கொள்ளப்படாமல் உறங்குகிறவன் கையில் இருந்து பொருள் தானே நழுவது போல் நிகழ வேண்டும். என்னுடைய செயல் அப்படிங்கிறது அப்படி நீங்கணும். சரி, இப்பெல்லாம் நான் ஏன் செயல் உணல எல்லாம் இறைவனுடைய செயல் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அப்பமே நான் நினைக்கிறேன்னு ஆயிடுச்சு போச்சு. அதனால அந்த நிலைப்பாடு வந்து ரொம்ப உயர்ந்த நிலை. அதனாலதான் மீண்டுமே அது ஞானிகளுடைய நிலை என்று சொல்லி. அதனால ஞானிகளுக்கு எப்படி இருக்கு கொஞ்சமா அவர்களை அறியாமலே அப்படின்னு இருக்குது. நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெறன்னு ஒரு அருமையான பாட்டுல அப்படின்னு 6வது பாட்டை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னைக்கு சிந்திச்ச பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெறன அவன் குருநாதராய் வந்த கோலத்தையே பிடித்துக் கொள்ள நின்றும் அந்த பிடித்துக் கொள்ளக்கூடிய அனுபவம் பிறருக்கு சொல்லக்கூடிய அனுபவமாய் இருக்காது. இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகிறேன் அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற என்று அது மேலான அனுபவம் என்றும் அவன் அப்படியெல்லாம் வரான். அவனுடைய கருணை அவன் எப்படியெல்லாம் நம்ம கூட இருக்கிறான், ஏகனமாய் இருக்கிறான், அநேகனமாய் இருக்கிறான், நாதனுமாய் இருந்து நம்மையே ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று ஏகனமாகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற இந்த பெருமானை நாம எப்படி அவனுடைய கருணையை நினைந்து போற்றி இருக்கணும்னா எல்லாம் இறைவனி என்று நாதன் தன் செயல் என்று இருக்க வேண்டும். அதுதான் பாடம். நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உந்தி பெற தன்னையே தந்தா நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் ஆனே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற செய்தியோடு 6வது பாடல்ல இந்த சிந்தனையை இன்றைக்கு நிறைவு செய்வோம். இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் காஞ்சி பீடாதிபதிகள் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர், நம்முடைய தமிழ்துறை தலைவர், ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர் தேசிகன் ஐயா அவர்கள், ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லோருக்கும், அதே போல கலந்து சிறப்புகின்ற அடியார் பெருமக்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை நன்றின்னு சொல்லி திருவருளையும் குருவருளையும் நினைந்து போட்டு இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரத்துல 7வது பாடலிலிருந்து நம்முடைய சிந்தனை தொடர்வோம். திருச்சிற்றம்பலம். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா நல்லதுங்க ஐயா. மாணவர்கள் ஏதாவது வினா பகுதி அமைச்சுக்கலாங்களா ஐயா? அமைச்சுக்கலாம். நல்ல தாராளமா சரிங்க. யாராவது இந்த இன்னைக்கு வகுப்புல ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா ஒரு 10 மணித்துளிகள் இல்ல ஒரு 5 மணித்துளிகள் ஐயா கிட்ட அதை பத்தி நம்ம கலந்து ஆலோசிக்கலாமா, விவாதிக்கலாம்? கேள்விகளாக இருக்கலாம், ஆலோசனைகளாக இருக்கலாம், நல்ல புரிந்த பகுதிகளை நீங்க சொல்றதா இருக்கலாம். எப்படினாலும் ஒரு சின்ன கலந்துரையாடல் தான். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ நம்ம இந்த 4வது பாட்டுல எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அது என்று உந்தி பெற அந்த செயல்லைங்கய்யா. இப்போ சுட்டறிவால் அறிய முடியாது இறைவனை, அறிந்து அவனை நம்மளால் கூற முடியாது என்பது கருத்து. அப்போ இப்போ இந்த நூலெல்லாம் உரை சொல்லியிருக்காங்களே, இந்த நூலும் உரையும் இப்ப நம்ம கையில இருக்கு இல்லைங்கய்யா. அவங்க எல்லாம் அப்ப அவங்களும் அந்த பாச ஞானத்தாலதானே அவங்களும் அவங்க இத நமக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்தது பதிஞானத்தால, நம்ம உணர்வது பாச ஞானத்தால. அதனால இந்த நூல்கள் மூலமா இப்ப நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்பது சுவாமியை அறிதல் என்கின்ற வகையில, சுவாமியை உணர்தல் என்கின்ற வகை வரும் பொழுது அது அவனுடைய பதிஞானத்தால். இப்ப இறைவனுக்கு என் குணம் என்று அறிந்திருக்கிறோம், இது அறிதல். ஆனா அந்த என் குணத்திலே பேரருள் உடைமை என்கிறது எப்பேற்பட்ட கருணை என்று அது உணர்தல்ல தான் வரும், அது பதிஞானத்தால். அதனால இவைகளெல்லாம் நமக்கு பாசஞானமாக வேதம் முதலாகிய இந்த நூல்கள் எல்லாம் பாசஞானம் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா
நம்மை இந்த இந்த அறிவு கொண்டு அதை நம்ம படிக்கிறோம் என்பதனால அது பாச ஞானம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இதை தந்த பெரியவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களெல்லாம் பதிகரணத்திலே இருந்து பாடியவர்கள், நம்மை போல பசுகரணத்தில இருந்து சொன்னவர்கள் அல்ல. திருக்கலிட்டுப்படியார் சாத்திரம் இது முன்னாடி படிச்சிருந்தா அது தெரியும், அது சொல்லியிருக்காரு. பாலை நெய்தல் பாடியதும் பாம்புலிய பாடியதும் பாலம் தன் மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நம் தம் கரணம் போல் அல்லாமை காண்பர். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற கரணம் நம்மள மாதிரி பசுகரணம் இல்லை, அது பதிகரணம் சுவாமி கொடுத்தது. அதனால அதுல இருந்து அவங்க தந்திருக்கிறாங்க. இது என்னன்னா நமக்கு முதல்ல படிநிலையில நமக்கு முதல்ல இதை அறிந்து சுவாமியினுடைய குணம், சுவாமி குருநாதராய் வருவான், அதுவே முதல்ல நமக்கு ஒரு அறிதல் முதல்ல. அப்புறம் அறிந்த பின்னர் அதுக்கப்புறம் அவனே குருநாதராய் வருதல், அது நம்ம உணர்தல். அது நாம் அறிவது பாசனத்தால அறிந்து, பாசஞானத்தால முதல்ல அறிந்து, அறிதல் என்ற வரைக்கும் பாசஞானத்தால, உணர்தல் பதிஞானம். இது படிமுறையில் நிகழக்கூடியது இல்லை, படிமுறையில் நிகழக்கூடியது. ஆமாமா. வேற யாருன்னா ஐயப்பாடுகள் கேட்கணுமா? ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்கம்மா. இந்த சைவ சித்தாந்த நூல்கள் 14 படிக்கிறோம் இல்லையா? ஆமா. அதற்கு பிறகு ஏதாவது நூல்கள் வந்திருக்காங்கய்யா? சித்தாந்த நூல்கள் நிறைய வந்திருக்குங்கம்மா. அந்த வழி வந்த பிற்காலத்துல நிறைய நூல்கள் வந்திருக்கு. அந்த நால்வர் வழியில இவங்க வழியில குமரூர் சுவாமிகள் வரார், பாமன் சுவாமிகள் வரார், தாய்மான சுவாமிகள் வரார், சிவஞான சுவாமிகள் வரார். எல்லாம் அவங்கவுங்க நூல்கள் செய்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? நிறைய சித்தாந்த கொள்கைகள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சித்தாந்த கொள்கைகள். ஆமா, முழுக்க 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 சித்தாந்தம். ஆமாங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா, 5வது பாடல்ல ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற, அதுல கலப்பு நிலையில இறைவன் ஒன்றாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்ப தொழிற்படும் தன்மையில இறைவன் ஏகனாய் இருக்கிறாருங்களா? ஆமா, வேறாய். ஆமா ஆமா, உடனாய் எடுத்துக்கலாங்களா, வேறாய் எடுத்துக்கலாங்களா ஐயா? இல்ல, அநேகனும் என்கப்பதான் உடனாய் வந்துடணும். ஏன்னா நமக்கு அம்மாய் வரும் பொழுது ஏகன் என்பது தனித்து நிற்பது, வேறாய் நிற்பது. அநேகன் என்று வரும் பொழுதுதான் நம்முடைய செயல்களுக்கெல்லாம் அவன் எல்லா உயிர்களுக்கும் கூடவே இருக்காது. அது அநேகன்ல தான் உடனாய் இருந்தது. அதனால ஏகன் என்று சொல்லுது வேறாய் நிற்பது. நன்றி ஐயா. நன்றி. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். முறையா நன்றி உரை. சரிங்க ஐயா. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பல்வேறு கல்வி சேவைகளிலே சைவ சித்தாந்த இணைய வகுப்பானது தொடர் வகுப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் தற்போதைய இக்கல்வியாண்டின் இருமை பருவத்தில் திரு உந்தியார் இருபா இருபக்து என்ற பாடப்பகுதி பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. அதை நமக்கு எளிய முறையில் சிறந்த விளக்கங்களோடு நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நமக்கெல்லாம் எடுத்து கூறிய சிவத்திரு கோவை மீ சிவசண்முகம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சேவையை ஏற்படுத்தி எங்கும் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் சைவ சித்தாந்த கருத்தினை பெற்று பயனடைய வேண்டும் என்பதற்காக இச்சேவையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர மடத்திற்கும் குரு பெரியவர்களுக்கும் நாளும் நமக்கு வழிகாட்டி நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகுப்பினை தக்கவாறு அமைத்து அதை உரிய வகையில் கொண்டு செல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை எல்லாம் வழிநடத்தி இருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்பு உரை வழங்கிய திரு தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொண்டு பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாங்க ஐயா. அடுத்த வாரம் சந்திப்போங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நன்றிங்க. நன்றி ஐயா. சிவாய நமங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. சிவாயனம். சிவாயனம். திருச்சிட்டோம். அந்த புது மாணவர்கள் சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் கூட நீங்க தனிப்பதிவுல கூட கேளுங்கம்மா. நம்ம ஐயாவோட மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க.